सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्। अथ सप्तमोऽध्यायः। श्रीभगवानुवाच मय्यासक्तमनः पार्थ योगं युञ्जन् मदाश्रयः असंशयं समग्रं माम् यथा ज्ञास्यसि अशृणु। ஞான விஞ்ஞான யோகா அப்படின்னு பேரு. இது சப்தமோத்தியாய, 7வது அத்தியாயம். 30 ஸ்லோகங்களோட இருக்கக்கூடிய சின்ன அத்தியாயம். ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் சொல்லக்கூடிய அத்தியாயம் இது. ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னா வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய பிரம்ம ஜானம் எல்லாம் குணத்துடன் கூடினதாக இருக்கிறதுனால நம்ம அறிவுக்கு விஷயமா இருக்கிறதுனால குணமான ஞானங்கள் அது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணக்கூடியது என்னவோ அதுதான் நிர்குணமான ஞானம். அதனால இந்த ஞானம் அப்படின்னாக்க சகுண ஞானம். அது அந்த சகுண ஞானத்துல என்ன இருக்குன்னா, நான் வேதாந்தத்தை படிக்கிறேன் அப்படின்னு ஒரு நாலேஜ் இருக்கு. நான் வேற வேதாந்தம் வேறையா இருக்கு. இதுல ஈஸ்வர ஞானம் அப்படின்னாக்க நான் வேற ஈஸ்வரன் வேற, ஜீவஹா அந்யஹா ஈஸ்வரஹா அந்யஹா அப்படின்னு அந்த ஒரு டிவிஷன் இருக்கிற நாலேஜ் இது. அதனால இதுக்கு பேரு ஞானம்னு பேரு. இன்னொரு ஒரு நாலேஜ் இருக்கு, அது விஞ்ஞானம். அது அனுபவத்துக்கு வந்த அசிமிலேஷன் நிதித்தியாசனத்துக்கு பிறகு வரக்கூடிய ஞானம். அந்த ஞானமானது எப்படி இருக்குன்னா, விஞ்ஞான சகிதம் ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னா ஸ்வ அனுபவ சகிதம் ஞானம். அது அனுபவத்தோட வந்துருக்குன்னா அதுக்கு பேர் விஞ்ஞானம்னு பேரு. இதுல என்ன இருக்குன்னா, அகம் அந்யஹா ஈஸ்வரஹா அந்யஹான்னு இருந்த நாலேஜ் இல்ல. அகமே பிரம்மா பிரம்மைவ அகம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஜீவ ஈஸ்வரனுக்கு பேதம் இல்லாத பண்ணக்கூடிய திருஷ்டி, அபேத திருஷ்டியாக பார்க்கக்கூடிய ஞானம் விஞ்ஞானம். ஈஸ்வரஹா ஜீவாத்து ந பின்னஹா அப்படின்ற ஒரு நாலேஜ். இந்த அபேத திருஷ்டி இங்க என்னன்னாக்க டிவிஷனே கிடையாது, இருக்கிறது ஒண்ணுதான், அத்வைத ஞானம் தான் விஞ்ஞானம். எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, இப்போ 2 விதமா உலகத்தை பாக்குறோம். வேவ் அப்படின்னு பாக்குறோம், அலைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அது அலை. அப்புறம் சமுத்திரம்னு பார்த்தா சமுத்திரம் வேற அலை வேற. ஆனா நீங்க கையில எடுத்து அந்த அலையை எடுத்து பாத்தீங்கன்னா என்ன, அதுவும் தண்ணி தான், இதுவும் தண்ணி தான், அதுவும் H2O தான் கண்டென்ட். சமுதிரத்தினுடைய கண்டென்ட் என்ன, H2O தான். அப்படி தனியா இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வேவுன்ற பேர்ல நீங்க நாம ரூபத்தோட பாத்தீங்கன்னாக்க அது சகுண ஞானம். அதையே முழுக்க சமஷ்டியாக பார்த்தோமே ஆனால் அது அத்வைத ஞானம். இப்படி அதுவும் ரெண்டுக்கும் கண்டென்ட் என்னன்னா H2O. அதே மாதிரி ஜீவனுக்கு கண்டென்ட் என்ன, பிரம்மன் தான். பிரம்மத்துக்கு கண்டென்ட் என்னன்னா பிரம்மன் தான். அந்த பிரம்மன் தான் ஒண்ணு அப்படின்னு பார்க்கக்கூடிய திருஷ்டி விஞ்ஞான திருஷ்டி, அபேத திருஷ்டி. தனித்தனியா நம்ம பார்க்கக்கூடிய திருஷ்டியானது பேத திருஷ்டி அப்படின்னு வச்சா ஞான விஞ்ஞான. இது ரெண்டுத்தையும் இப்ப பிரிச்சு சொல்ல போறதுனால இதுக்கு ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னு பேரு. கீதையில மொத்தம் 18 சாப்டர். அந்த 18 சாப்டரும் மூணா பிரிஞ்சிருக்கு. ஷட்கத்ரயம் அப்படின்னு சொல்றது. ஷட்கம் அப்படின்னாக்க 6 ஸ்லோகங்கள் கூடினது ஷட்கம். 5 ஸ்லோகங்களா இருந்ததுன்னா பஞ்சகம் அப்படின்னு சொல்ல, நிர்வாண ஷட்கம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் தேவி பஞ்சகம் அப்படின்னாக்கா 5 ஸ்லோகங்கள் உடையது. 10 ஸ்லோகங்கள் உடையது தசகம் அப்படின்னு சொல்றோம். இப்படி பிரிச்சு இதுல முதல் ஷட்கம் இப்ப ஆயிடுச்சு. இந்த முதல் ஷட்கத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, முதல்ல இருக்கக்கூடிய 6 சாப்டர்லயும் அதுக்கு பேர் பிரதம ஷட்கம்னு பேரு. 2வது 6 7ல இருந்து 12 வரைக்கும் மத்தியம சட்டம். அப்புறம் 13ல இருந்து 18 வரைக்கும் சரம சட்டம், கடைசி சட்டம். இப்படி 3ஆ பிரிக்கிறோம். இதுல முதல்ல என்ன பார்த்தோம்னா, ஜீவனுடைய விஷயங்களை முதல்ல 2வது சாப்டர்ல அவர் சொன்னார்.
ஜீவனுடைய விஷயங்கள் எப்படின்னா இந்திரியாணி பராணாகு இந்திரிய பரம் மனஹா மனசஸ்து பராபுத்தி அப்படின்லாம் சொன்னார். அப்புறம் நவத்வாரே புரே தேகி அப்படின்னு இந்த ஜீவனை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்களை சொன்னார் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, கர்ம யோகத்தை பத்தி விஸ்தாரமா சொல்ல ஆரம்பிச்சார். இது ஞான யோகம் தான் எல்லாருடைய கோலாவும் இருக்கணும். அந்த ஞான யோகமானது அடைவதுன்றது சுலபம் இல்லை. அதனால உங்களுக்கு முதல்ல கர்ம யோகம் ரொம்ப அவசியம். பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பண புத்தியாக பண்ண உங்களுடைய அந்தக்கரணமானது சுத்தமாறுது. அந்தக்கரண சுத்தி வந்ததுன்னா தான் உங்களுக்கு ஞானத்துக்கு அடைவதற்கான யோக்கியத்தை வருது. அந்த யோக்கியத்தை வந்த உடனே ஞான யோகத்துல ஈடுபடும் பொழுது அந்த ஞானமானது பரிமளிக்கிறது, அகம் பிரம்மாஸ்மின்றது. அதனால இந்த கர்ம யோகமானது ஒரு சாதனம். அந்த கர்ம யோக சாதனத்தை விஸ்தாரமா அர்ஜுனனுக்கு சொன்னார். சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, அர்ஜுனன் அஜ்ஞானியா இருக்கான். ராகம், துவேஷம், மோகம் இது 3 நாள் அவன் ஆட்கொண்டு இருக்கான். அதெல்லாம் தெரியாம ரொம்ப பிராஜ்யம் மாதிரி பேசினா, எனக்கு பிச்சாடனமே பரவாயில்ல, சின்ன ராஜ்யான கோவிந்தா, எனக்கு இந்த ராஜ்யங்கள்லாம் என்ன பிரயோஜனம். அப்புறம் வார் வந்துருச்சுனாக்க வர்ண சங்கரங்கள்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் லுப்த பிண்டோத கக்கிரியா, அப்புறம் பிண்டங்கள்லாம் கிடைக்காம போயிடும். இப்படி எல்லாம் ஆயிடுவேன். அதனால நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன், பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாரு, இது ஏதோ கோபத்துல சொல்றதுதான் எல்லாரும் சன்னியாசம் வாங்கிக்கிறான்னு, இது ரியல் கிடையாது அப்படின்றதுக்காக அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக 2வது நீ ஒண்ணும் இதுல கிடையாது, ஆத்மான்றது எங்க இருக்கிறது, நான் தான் அதை டிசைட் பண்ணணும், நீ டிசைட் பண்றது கிடையாது அது. அதனால எஸ்கேபிஸ்டா சொல்லக்கூடிய சன்னியாசம் சன்னியாசமாகாது, அது வெறும் கர்ம சன்னியாசம் தான் அது. அந்த கர்ம சன்னியாசத்தை விட கர்மயோகம் விசிஷ்யத்தை அப்படின்னு 4வது சாப்டர்ல விஸ்தாரமா சொன்னாரு. முதல்ல 2வது சாப்டர்ல என்ன சொன்னாரு, ஞான யோகேன யோகினாம் கர்ம யோகேன யோகினாம். ஞான யோகத்துக்கு அதிகாரிகள் வேற, கர்ம யோகத்துக்கு அதிகாரிகள் வேறன்னு பிரிச்சாரு. அதுக்கப்புறம் கேவல வெறும் கர்ம சன்னியாசியா இருக்கான். அவன் விதிதிஷா சன்னியாசியா 7 வயசு 8 வயசுலயே சன்னியாசத்தை வாங்கிட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு எப்படி பிரம்ம ஞானம் இருக்கும்? அப்படிப்பட்ட சன்னியாசிகளுக்கு யாருக்கு இந்த உலகத்துல இந்த வைராக்கியம் வருமோ அவன் சன்னியாசத்தை எடுத்துக்கலாம். ஆனா அந்த சன்னியாசம் கூட விவிதிஷா சன்னியாசம் தான். வேதித்தும் இச்சா அவனுக்கு இருக்கு, இன்னும் கூட அவனுக்கு ஆசை இருக்கு. ஏன்னா அவன் இன்னும் பிரம்மத்தை அறியலையே. அதுக்கப்புறமா அவன் சன்னியாசியாகி வித்வத் சன்னியாசியா மாறினவன் தான் சன்னியாசி. அப்படிப்பட்ட சன்னியாசத்தை பத்தி தான் சாங்கிய யோகத்துல நம்ம பேசினோம். இங்க அங்கங்க சொல்ற சன்னியாசத்தை நம்ம எப்படி பண்ணா வகைப்படுத்தி புரிஞ்சுக்கணும் நம்மள. இது விவிதிஷா சன்னியாசமா இல்ல வித்வத் சன்னியாசமா? அப்போ விவிதிஷா சன்னியாசம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் அந்த விவிதிஷா சன்னியாசத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்னு அர்ஜுன மனசுல நினைக்கிறான்னு பகவான் நினைச்சிட்டு அவர் சொன்னாரு. அதனாலதான் சொல்றேன், கர்ம சன்னியாசத்தை விட அந்த கர்ம யோகமானது வசதி அப்படின்னு அந்த அர்த்தத்துலதான் சொன்னாருங்க. ஏன்னா சன்னியாசத்தை விட கர்மயோகம் வசதின்னு சொல்ல முடியாது. கர்மயோகம் சாதனம், சன்னியாசம் அடைய வேண்டிய ஸ்தானம். அது எப்படி சன்னியாசத்தை விட கர்மயோகம் விசேஷத்தைன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, கர்ம சன்னியாசத்தை விட கர்ம சன்னியாசம்னா என்னன்னாக்கா, இவன் ஏதோ கோபத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய சன்னியாசமோ இல்ல இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்றதுக்காக சன்னியாசமோ எடுத்துட்டு வந்தா பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறமா அவன் படிச்சுதான் ஆகணும், எல்லாருக்கும் ஞானம். ஸோ அவன் இருக்கிற காலத்திலயும் அவன் செய்யக்கூடிய கர்மாக்கள்லாம் இருக்குல்ல, அதுவும் கர்மயோகம் மாதிரி தான். அவன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உபாசனை, அவனுக்கு கையில தண்டம் கொடுத்தா டெய்லி அந்த தண்டத்துக்கு நிறைய சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கு. அவன் பண்ணிட்டு இருக்கா கிரகஸ்தம் பண்ற மாதிரி அவரும் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பெரிய வித்தியாசம்? அவருக்கு ஒன்னும் வித்தியாசமே கிடையாது 2 பேருக்கும். அதனால அப்படிப்பட்ட சன்னியாசம் இருக்கு. ஏன்னா இவன் பிக்ஷாடனம் போறது வசத்தையும் நினைச்சிட்டு இருக்கான். அதனால அவனுடைய ஆங்கிள் சொன்னாரு, கர்ம சன்னியாசத்தை விட இந்த கர்மயோகமானது வசதிப்பா அப்படின்னு சொன்னாரு. இது முதல்ல 2வது அத்தியாயத்திலையும் 3வது அத்தியாயத்திலையும் 4வது அத்தியாயத்திலையும் கொஞ்சம் விஸ்தாரமா இந்த கர்மயோகத்தை சொன்னார். அதோட சொன்னதோட நிறுத்தாம இன்னொரு 3வது பாயிண்டையும் இந்த முதல் சட்டத்துல சொன்னார். அது என்ன, புருஷ பிரயத்தனம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய தலையில என்ன எழுதியிருக்கோ லலாட்ட லிக்கிட்ட ரேகா தான் காரணம் அப்படின்னு நினைக்காத. நம்மளுடைய கீதையானது பேட்டலிசத்தை சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது. பகவான் என்ன பண்ணார், ஒவ்வொருத்தரையும் பிறக்க வைக்கும் போது கூடவே ஃப்ரீவில்லையும் கொடுத்துதான் படைச்சிருக்காரு. எதுக்காக படைச்சிருக்காருனாக்கா, அந்த ஃப்ரீவில்ல வச்சுட்டு அவன் எது கோல்ன்றது தெரிஞ்சுக்கணும், எதை அடையணுமோன்றது தெரியணும். அந்த இன்டெலெக்ட் அவன் வேஸ்ட் பண்ணிட்டு எதுக்கோ லௌகிகமான விஷயத்துக்கும் மெட்டீரியல் விஷயத்துக்கும் அவன் இன்டெலெக்ட் அப்படின்னாக்கா அதுக்கு we cannot help it. ஏன்னா அவனுக்கு இன்டெலெக்ட் கொடுத்துருக்கோம், விவேக சக்தியை கொடுத்துருக்கோம். அதை அவன் சரியா பயன்படுத்திக்காம திருப்பி அவன்
அந்த பழைய வாசனையினால அவன் தப்புக்கு மேல தப்பு பண்ணதுனால அவன் திருப்பி திருப்பி பிறக்கிறான். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணமும் வருது. எப்போ இன்டெலெக்சுவலா ஒருத்தனை படைச்சிட்டோமோ, வயசா படைச்சிட்டோமோ, அவன் என்ன பண்ணா இத விசாரிப்பான். ஜீவன் யாரு, ஈஸ்வரன் யாரு, நம்ம எப்படி வந்தோம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கணும். யோசிக்க ஆரம்பிச்சாதான் அவனுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு. அப்படிப்பட்டவர்கள் தான் இங்க வரணும். அதனால புருஷ பிரயத்தனமானது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். 3 விஷயங்கள் அவர் 3ஆ பிரிச்சாரு. முதல்ல சொன்னார் ஜீவனுடைய பாவத்தை எல்லாம் சொன்னார். அவன் ஜீவன்னாக நவத்வாரத்துல இருக்கக்கூடியவன் தான் ஜீவன், அதுல இருக்கவர் தான் பரமாத்மா அப்படின்னு சொன்னார். அந்த பரமாத்மாவை அறிவதற்காக கர்மயோகம் ரொம்ப அவசியம். கர்மயோகம் ஏன் அவசியம்னு சொல்றீங்க? சர்வகர்ம சன்னியாசமும் தானே இருக்குன்னா அது புருஷ பிரயத்தனத்தை பொறுத்தது. நல்ல புருஷனா இருந்து நல்ல பிரயத்தனம்னா அவன் நேரவே சன்னியாசத்துக்கு போய் அந்த நாளைக்கு அடையலாம். அப்படி முடியல, மந்த மத்தியமா அதிகாரியா இருந்தான்னா அவனை என்ன பண்றது? இப்படி கர்மயோகத்தின் மூலமாக சித்தசுத்தி சம்பாதிச்சு, உபாசனையின் மூலமாக அந்த கர்ம நைச்சல்யத்தை சம்பாதிச்சு, அதற்கு பிறகு அவன் கேட்கிற சிரவண மனனமானது அவனுக்கு நிதித்தியாசனத்துக்கு கொண்டு போய் விட்டு அவனை ஞானியாக ஆக்கும் அப்படின்றதுதான் முதல் சட்டத்துல சொன்னார். இப்ப 2வது சட்டத்துல என்ன சொல்ல போறாருனாக்க, அங்க ஜீவஸ்வரூபத்தை சொன்ன மாதிரி இங்க ஈஸ்வரனுடைய லீலைகள் எல்லாம் பெருசெல்லாம் சொல்லணும். குளோரி ஆஃப் ஈஸ்வரன். இது 10வது சாப்டர் 11வது சாப்டர் எல்லாம் போய் விஸ்தாரமா சொல்ல போறார். விஸ்வரூப தரிசனத்துல நான் தான் எல்லாமுமாக இருக்கேன், நான் தான் மாசங்கள்ல மார்கழியா இருக்கேன், நான் தான் ருத்துக்கள்ல நான் வசந்த ருத்துவா இருக்கேன், நான் தான் பாண்டவர்களுக்குள்ள அர்ஜுனனா இருக்கேன் அப்படின்னு நீங்க பாக்குற இடத்துல எல்லாம் பிரம்ம இல்லாத இடமே கிடையாது. தேஜஸ்வி நடுவுல தேஜஸ்வியா நான் தான் இருக்கேன், யசஸ்வியா ஒருத்தர் இருக்கான்னா அதுல இருக்கக்கூடிய யசஸா நான் தான் இருக்கேன் அப்படின்னு, எனர்ஜியா நான் தான் இருக்கேன் அப்படின்லாம் எல்லா பார்க்கும் இடத்தெல்லாம் கிருஷ்ணன் காக்கை சிறகினிலே தந்தலாலா மாதிரி சொல்ல போறாரு. எல்லா இடத்துலயும் அந்த கிருஷ்ணனை பார்க்கணும்னு இதுல முழுக்க பக்தியே பிரதானமா சொல்றதுனால இதுல பக்தி யோகம் ரொம்ப பிரதானமா இருக்கு இந்த சக்கரத்துல. இந்த 7 to 12 அதுல ஈஸ்வர சுரூபத்தை முதல்ல சொல்றாரு. ஈஸ்வர சுரூபம்ன்றது என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கலாம். முதல்ல நீ எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் தான் கிருஷ்ணன், நான் தான் இந்த உலகத்தை படைத்த, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதன் மூலமா இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈஸ்வர ஞானம் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்ல போற, அந்த ஈஸ்வர ஞானம் நானுன்னாக்க நானுன்னு புரிஞ்சுக்காத, பரமாத்மான்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னாரு. அப்பவும் அவனுக்கு பரமாத்மான்னு புரிஞ்சுக்கோன்னா ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு தான் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா அவனுக்கு கடைசியில் அந்த 3வது சக்கரத்துல போய் சொல்லணும், அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான், சைத்தன்யா அம்சேன ஒண்ணுதானே தவிர அந்த பாடியினுடைய இதே கிருஷ்ண சரீரத்தை வச்சுட்டு நீ கிருஷ்ண போய் பரமாத்மான்னு நினைக்கிற, அதுவும் தப்பு, அதுக்கும் மேல நீ போகணும் அப்படின்னு சொல்ல போற. அதுல அந்த முதல்ல ஜீவனுடைய குளோரிய முதல் சக்கரத்துல சொன்ன மாதிரி ஈஸ்வரனுடைய குளோரிய 2வது சக்கரத்துல சொல்றாரு. முதல் சக்கரத்துல கர்மயோகத்தை அதிகமா சொன்னாரு. அதே மாதிரி இந்த இடத்துல உபாசனையை அதிகமா சொல்ல போறாரு, பக்தியை அதிகமா சொல்லுவாரு. ஏன்னா உபாசனைய கர்மாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் உபாசனை இல்லையா, அதனாலதான் அந்த கர்மமானது நிஷ்கலம் வரும். அவன் டெய்லி பண்ணணும், நீதான் பிரம்மமா பண்ணா அவன் எதை வச்சுட்டு பண்ணுவான்? வெறும் கர்மத்தை பண்ணி நீதான் பிரம்மன், அதுக்கும் ஒரு பகவானை கொடுக்கணும். அந்த பகவான் மேல அவனுக்கு பக்தி வரணும். அந்த பகவான பக்தியோட அவன் பார்த்துன்னு சிவன் அப்படின்னு நினைச்சுட்டே பண்ணும்போது அவனுக்கு சோகம் பாவேன பூஜையே அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நானே அவன் நானே அம்பான்னு நீ பார்க்கணும். பவானி கோம்தாசே அப்படின்னு ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அகமேவ பவானி அப்படின்னு பார்க்கணும். சிவ பூஜை பண்ணும்போது நான் வேற சிவன் வேற, அவர் ரொம்ப பெரியவர்னு தாசபக்தியா முதல்ல வரணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணும், அவருடைய ஒரு அம்சம்னு நான் நினைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா நானே அவருன்னு நினைக்கணும். அப்படின்னு அந்த கிரமமா அப்படி போனாதான் வருன்றதுக்காக அந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல போறாரு. பக்தி விஷயங்கள்லாம் இந்த சட்டத்துல சொல்ல போறாரு. அப்புறம் 3வது அங்க புருஷ பிரயத்தனத்தை சொன்னார் முதல் சட்டத்துல. இதுல என்ன பண்ண, ஈஸ்வர அனுகிரகம்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப முக்கியமா. அந்த ஈஸ்வர அனுகிரகத்தை சம்பாதிச்சாதான் உன்னுடைய பிரசாத புத்தி வரணும். அதனாலதான் நான் கர்மயோகத்தை சொல்லும் பொழுது 2 விஷயத்த சொல்லியிருக்கேன். எல்லா கர்மாவையும் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணு அப்படின்னு சொல்லதோட நிக்கல. நானு நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், அவருடைய பிரசாதமாக வரக்கூடிய ரிசல்ட் எல்லாமே அதை பிரசாதமா ஏற்றுக்கொள்கிற மனோபாவம் வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இந்த ஈஸ்வர அனுகிரகம் தான். அதனால எல்லாத்தையும் பிரசாத புத்தியோட எடுத்துட்டாதான் வேர்ல்டு நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நமக்கு ஏற்ற மாதிரி எந்த ரிசல்ட்டுமே வராது. அதனால வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பகவானே எனக்கு எப்படி கொடுத்திருக்காருனாக்க ஏதோ நல்லதுக்காக இதை கொடுத்திருக்காரு, அதை கொடுத்ததை நான் பிரசாதமாக ஸ்வீகரிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வரணும் அப்படின்னு சொல்ல போற. முதல் இப்ப ஏதாவது தான் என்ன ஆச்சுன்னா, முதல்ல ஜீவஸ்வரூபத்தை சொன்னார், கர்மயோகத்தை சொன்னார், புருஷ பிரயத்தனை சொன்னார். இதுல ஈஸ்வர ஸ்வரூபத்தை சொல்ல போறாரு, பக்தி யோகத்தை சொல்ல போறாரு,
அப்புறம் ஈஸ்வர அனுகிரகத்தை சொல்ல போறார். அதுக்கப்புறம் முதல்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா தொம்பத விசாரமா இருந்தது. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தற்பத விசாரமா இருக்கிறது. இப்ப இது ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னா அந்த சக்கத்துல மூணாவது சக்கத்துல போய் அசிபத விசாரமா பண்ணா அந்த ஜீவனும் இந்த ஈஸ்வரனும் வேறு இல்ல அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு இது போயிருக்கு. இதுல பகவான் எப்படி ஆரம்பிக்கிறார் இந்த ஒரு ஒரு அத்தியாயத்தையும் பார்த்தா அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு இவர் பதில் சொல்ற மாதிரி ஆகும். இவர் இந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனன் எந்த கேள்வியுமே கேட்கவே இல்லை. இவரே தன்னுடைய ஆசையில சொல்றாரு இதெல்லாம் அவனுக்கு சொல்லணும், இது அவனுக்கு சொல்றதன் மூலமா உலகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்லணும். ஏன்னா சிலதெல்லாம் கேட்க தெரியாதுன்றதுக்காக கேட்டாதான் சொல்லுவேன்னு வச்சுட்டா சரியா வராது இல்ல. கேட்கறதுக்கும் சொல்லணும், கேட்காது அவனுக்கு கேட்க தெரியாது நான் சொன்னா ஆமாமா கேட்டுக்கலாம்னு தோணும் இல்லையா. அதுக்காக இவரே அந்த டாபிக்கை இப்ப எடுத்துட்டாரு. என்னுடைய சொரூபத்தை நானே சொல்றேன், நீ கேட்கலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு இப்ப ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச மையா சக்தமனா பார்த்த யோகம் ஜன்மதாஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தஸ்ருணு அப்படின்னார். இப்போ பகவான் திடீர்னு ஒரு கனெக்ஷன் இல்லாம பேச மாட்டார். நம்ம அந்த கனெக்ஷன் என்னன்றத தேடிதான் பார்க்கணும். அப்படின்றதுக்காக தான் நமக்கு எப்படி திடீர்னு ஒரு ஏன் எங்கிட்டயே எல்லா மனசையும் கொண்டு வந்து வெயின்னு அப்புறம் சொல்றாரு திடீர்னு. இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா போன இதுல கடைசி ஸ்லோகத்தை பார்க்கணும் நீங்க. அதுதான் சங்கதி. போன அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் என்ன? யோகினா அமபி சர்வேஷாம் மத்யதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் தமே யுக்த தமோ மதஹா அப்படின்னாரு. எத்தனையோ யோகங்கள் இருக்கு, தபஸ்வித்யோ அதிகா யோகி அப்படின்னாரு. முதல்ல உபாசகனை விட நிதித்தியாசம் பண்ற யோகி ரொம்ப சிறப்பானவன் அப்படின்னு சொன்னார். ஞானித்யோ அப்படி மதோ அதிகா, ஞானிகள்ல இருக்கக்கூடிய சிரவணத்தை பண்ற விஷய ஞானம் இருக்கு, ஆனா என்ன அடையலைன்னாக்கா அது பிரயோஜனம் இல்லை, அதனால அதை விட வசதி அப்படின்னாரு. கர்மியா இருந்து கர்மயோகம் பண்றவனை விட இந்த ஞானம் பண்றவன் வசதி அப்படின்னு சொன்ன அந்த ஞானியை தான் உத்தமமான ஞானின்னாரு. அவன் தான் யுக்த தமன் அப்படின்னு சொன்னார். அவர் யார்? யோகினாமப்பி சர்வேஷாம். இப்படி அநேக யோகங்கள் இருக்கு. அட யோகம், ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், தியான யோகம்னு அந்த யோகத்துல எல்லாம் விட வசதியானது எதுனாக்க அந்த வேதாந்தத்தினால வரக்கூடிய பிரம்ம அந்த ஞான யோகம் தான் ரொம்ப வசதி அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த ஞான யோகத்தை அடையறதுக்கான வழி என்ன அப்படின்னாக்க அந்த பகவானை முழுமையாக நம்பி அவரிடத்திலேயே மனசுல சேர்த்தது தான் அந்த யோகி ஆகிறதுக்கான ஸ்டெப் அப்படின்றதுக்காக அவனுக்கு அந்த கனெக்ஷன்ல தான் இப்ப சொல்றாரு. மயி ஆசக்த மனாகா, மயி என்னிடம், அன்னி இன்னி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மயி சப்தமி, அதுல ஆசக்த மனாகா, அதுலயே ஒரு டிசைர் உங்களுக்கு இருக்கணும். என்ன அது ஒரு இச்சை இருக்கணும், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு இப்ப எப்படி வந்ததுன்னு பண்ணா நான் எப்படி சாப்பிடுறேன், எனக்கு எங்க அப்பா அம்மா என்ன பெற்றதோட அவ்வளவுதான் தவிர நான் கரெக்டா உள்ள போறதுக்கு எப்படி என்னுடைய கையெல்லாம் வேலை செய்யறது, இந்த மூட்டுகள்லாம் எப்படி வேலை செய்யறது, என்னுடைய கை எப்படி வேலை செய்யறது, இதெல்லாம் எங்க அப்பா அம்மா காரணம் இல்லையே அப்படின்னு இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இல்லையா. டெய்லி சாப்பிடும் போது அப்பனா எப்படி நான் சாப்பிடுற சாப்பாடானது இறங்குறது என்னுடைய மனசுக்குள்ள, என்னுடைய வயிற்றுக்குள்ள எப்படி இறங்குறது, இறங்காம வெளில வந்தா என்ன ஆகும், நான் எழுந்துக்கணும்னு நினைச்சா நான் எழுந்துக்கிறேன்னு, நான் கால் நீட்டணும், இதெல்லாம் யார் பண்றா என்கிட்டன்னு அவன் விசாரத்தை ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணான்னாக்கா அவனுக்கே தெரியும் இது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. நாம மாங்காவை போட்டோம்னா மாமரம் தான் வருது, தென்னை மரம் ஏன் வரமாட்டேங்கிறது அப்படின்னாக்கா நானும் காரணம் இல்லை, இதுல எங்க அப்பா காரணமா, இல்ல எழுத்தாத்து மாமா காரணமா, ஒய்ஃப் காரணமா, அம்மா காரணமா, இதெல்லாம் இல்லையே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அந்த ஜெகத் காரணமா ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இந்த பரமாத்மா அப்படின்னு இவனுக்கு நினைப்பு வந்துடுறது இல்லையா. அப்படிப்பட்ட எண்ணெய், சகுணமான எண்ணெய், பகவான் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு டிசைர் உனக்கு வரணும். அந்த டிசைர் வந்துட்டே ஆனால் உடனே என்ன பண்ணா அவன் பக்தி பண்ணுவான். மயி ஆசக்தமனாக, என்னிடத்துல அவனுடைய டிசைர் இருக்கும். அந்த டிசைர் ஆனது என்ன பண்ணுனாக்கா அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை வரும் இல்லையா. எல்லாருக்கும் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை, அவருடைய லீலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை. புராண கதைகள்லாம் சௌந்தரியத்தை படிச்சு பார்த்தாலும் அம்பாளுக்கே சிவனை பத்தி கதை எல்லாம் பேசினா ரொம்ப பிடிக்கிறது. அதனால என்ன தெரியுது, பகவானுடைய லீலைகள் எல்லாம் கேட்கறதுன்றது ஒரு பெரிய அனுபவமா இருக்கு. அதனால ஒரு ஆசை வருது அவருக்கு. மை ஆசக்தமனாகா, பார்த்த எங்கிட்டயே உன்னுடைய டிசைரையும் அறிந்து கொள்ளக்கூடிய மனசையும் எடுத்துன்னு வந்து எங்கிட்ட செலுத்து. முதல் கண்டிஷன் போட்டார். ரெண்டாவது கண்டிஷன் மதாஸ்ரயா. இப்படி நீ வெறுமை என்ன தெரிஞ்சுக்கணும்னு போயிட்டேன்னா உன்னுடைய புத்தி அங்கங்க போயிட்டே இருக்கும்.
அதை தீவிரமா என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை வரணும். அப்ப அந்த தீவிரமானது அப்பதான் அந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டில இருந்து ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஒண்ணு எடுத்துன்னு போகும். கொஞ்ச நாள் ரிலீஜியஸா இருந்தா மட்டும் போதாது, கொஞ்ச நாள் பொறுத்து ஸ்பிரிச்சுவலா யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணணும்னாக்க என்ன பண்ண, இது எல்லாத்துக்கும் காரணம் பகவான் தான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுனாக்க உன்னை அறியாம ஒரு சரண்டர் ஒண்ணு வரும், பிரபத்தி ஒண்ணு பண்ணிடுவோம். அதான் ஆசிரயம்னு பேரு. என்னையே மத ஆசிரியா, என்னையே ஆசிரியிக்கணும். ஏதோ சும்மா கடனுக்கு பகவானை பத்தி ஏதோ காத்தால ஒரு 1/2 hour சாயங்காலம் ஒரு 1/2 hour பூஜை பண்றதோட நிக்காம சதா சர்வ காலமும் அந்த பகவானை பத்தியே நினைக்கக்கூடியதான மனம் வந்ததே. ஆனால் யோகம் இங்க இந்த யோகத்தை தான் நீ என்ன பண்ணணும், ரெகுலரா பண்ண வேண்டிய யோகம் இது. கர்ம யோகத்துக்கு அடுத்த ஸ்டேஜாக இதை எடுத்துக்கொள்ளணும். இதுக்கப்புறம் உபாசனை பண்ணணும். பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த பகவான் இல்லைன்னாக்கா எதுவுமே இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா இவன் நினைச்சு அவன் முழுக்க அவனுடைய மனசை பகவான் கிட்ட ஈடுபடுத்தணும்ன்றதுக்கு பேர் தான் இப்படிப்பட்ட யோகத்தை, இந்த தியான யோகத்தை யுஞ்சல் இப்படிதான் நீங்க யுனைட் பண்ணிக்கணும் உங்களை பகவானோட அப்படின்னு வழி சொல்லித்தர. அப்படி வந்ததுன்னா என்ன அர்த்தம்னாக்க, இப்படி யார் ஒருத்தர் என்கிட்ட சரண்டர் பண்ணிட்டானோ அவனுக்கு அந்த வேதாந்தத்தினுடைய ரகசியத்தை நான் சொல்லாம இருப்பேனா? அதனால சமக்ரம் மாம் யதான், அப்படி முழுக்க என்னை யதா ஞாசியசி, ஞாசியசி அப்படின்னா அறிந்து கொள்வாயோ அப்படின்னு எதிர்க்க இருக்கிறவனை பார்த்து ஞாசியசின்னாக யாரோ ஒருத்தர் அறியறான். ஞாசியசின்னா நீ அறிய போற அப்படின்னு அர்த்தம். நீ அறிய போற இப்படி சமக்ரம் முழுக்க அப்படின்னாரு. மாம் என்னை எப்படி அறியணும்? அவர்தான் எப்படி என்ன எப்படி அறியணும்? நான் பகவான் அப்படின்னு அறியணும். பகவான் அப்படின்னா என்னத்தம்? பக அப்படி என்றக்கூடிய 6 விதமான குணங்களுடன் கூடினவர் நான் அப்படின்னு நினைக்கணும். குணத்துடன் கூடினவன் பக அப்படின்னாக்க ஞானம், பலம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜகா, இப்படி ஒரு 6 முதல்ல பகவான் ஆரம்பிக்கும் போதே நம்ம சொன்னோம். இப்படி 6 குணங்களை யார் அறியறானோ அதுதான் பகவான். இந்த பகம்னாக்கா 6, இந்த 6 குவாலிட்டியும் உள்ளவர் யாரோ அவர் தான் பகவான். அப்படி பகவானான என்னை நீ நினைக்கணும். ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்னு கேட்டா, நீங்க என்கிட்ட ஐஸ்வர்யமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க என்ன அர்த்தம்? நீங்க இப்ப இன்செக்யூர்டா இருக்கீங்க. நீங்க செக்யூர்ட் ஆகணும் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் உங்களுக்கு. அது எங்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாதானே என்கிட்ட நீங்க சரண்டர் ஆவீங்க. அப்ப என்ன ஆகுது? என்ன நீங்க நினைக்க உங்களுடைய இன்செக்யூரிட்டியானது போகிறது. வேற யாரும் உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையே பக்கத்துல. எல்லாருக்கும் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. நீங்க செக்யூர்டா இருக்கணும்ன்றதுக்கு ஆள் யாரும் இல்ல பக்கத்துல. அப்பாவோ பையனோ ஒய்ஃபோ யாரும் செக்யூரிட்டி எல்லாம் கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் அவளெல்லாம் நீங்க செக்யூரிட்டி கொடுப்பான்னு நினைச்சா அவளுக்காக நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. சப்போர்ட் பண்ணன்றத உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை விட வேண்டியிருக்கு. அவளை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியிருக்கு. இப்படி எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன ஆச்சுன்னாக்க இன்செக்யூரிட்டி உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுமே தவிர செக்யூரிட்டி. ஆனா பகவானை நீங்க பதிலுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் அவருக்கு. அதனால உங்களுக்கு செக்யூரிட்டி அது பண்ணணும்னா அவர் செக்யூரிட்டி அவர் கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதனால இந்த இன்செக்யூரிட்டி போறது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பீஸ். சரியா? மனசு கொந்தளிச்சுட்டே இருக்கக்கூடிய மனசு எப்ப நிற்கும்? பகவானை தவிர நீங்க வேற எந்த பொருளை யோசிச்சாலும் உங்களுடைய தாட்டை அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துமே தவிர அது எப்படி சாந்தப்படுத்தும்? எதை பத்தி யோசிச்சாலும் அதனுடைய ப்ராப்ளங்கள் தான் உங்களுக்கு தெரியும். அதனால இப்போ அவர் அப்படி இருக்கக்கூடிய அவரை எப்படி நீங்க நினைக்க போறீங்கன்னாக்க, அவர் பரம கருணா சுரூபமா இருக்கார், ரொம்ப கிருபாலுவா இருக்கார் அப்படின்னு நினைக்க போறீங்க. ஈஸ்வரன் யாரு எப்படி இருக்காரு? அந்த சிவன்னாக்க கருணையே வடிவாக இருக்கார். அம்பாள்னா எப்படி இருக்கா? கருணையே ஒரு அவ்வியாஜ கருணாமூர்த்தி, அஜ்ஞான துவாந்த தீபிகா அப்படின்னு நீங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ப்ராப்ளத்தை எல்லாம் அங்க போட்டுட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வாத்தி சிரேஷி அச்சியோடு உங்களுக்கு ஏற்கனவே கர்மயோகத்துல சொல்லியிருக்கேன், அதை பிரசாதமா எடுத்துக்க போறீங்க. அதனால அப்பால் எனக்கு எது செய்தாலும் பகவான் எது செய்தாலும் எனக்கு நல்லது தான் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகுது? உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வருது. இந்த செக்யூரிட்டி, பீஸ் ஆஃப் மைண்ட், ஃபுல்ஃபில்மெண்ட், இதுக்காக தானே எல்லாரும். இதெல்லாம் எங்கேருந்து வரும்? அவர்கிட்ட இருந்தா வரும். ஆகையினால நீ என்ன பண்ண, என்னையே ஆசிரியக்கணும். உன்னுடைய டிசைர் டு நோ தூக்கி என் மேல போடுங்க. அப்படி சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சமக்ரம் முழுக்க என்ன சொல்லணுமோ அதை சொல்ல. முழுக்க என்ன சொல்லணுமோ நான் என்ன சொன்னேன், உங்களை எப்படியாவது அந்த வேதாந்தத்துக்கு எடுத்துன்னு அந்த வேதாந்த தத்துவத்தை உங்களை போட்டிடுறேன் நான். அதுதான் இவருடைய ஐடியா. டீட்டெயில் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமா பாலாடையில போட்டுற மாதிரி எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி அந்த வேதாந்தத்தை எடுத்துன்னு உங்களுக்கு போட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் என்ன மாதிரி ஆயிடுறீங்க. அதுக்காக உங்களுக்கு சொல்றேன், அசம்சயம் அப்படின்னாரு. இதுல டவுட்டே வச்சுக்காதீங்க. இது அட்வர்ப் எதுக்கு? அந்த ஞாசியசிக்கு. நீ எப்படி தெரிஞ்சு கொள்வ தெரியுமா? என் மேல நான் சொல்வதை எப்படி தெரிஞ்சுப்பேன்னா, முழுக்க தெரிஞ்சுப்பேன், சந்தேகம் இல்லாம தெரிஞ்சுப்பேன் இந்த டீச்சிங்ல.
அதனால அதை பத்தி உனக்கு ஞான விஞ்ஞான யோகத்தை பத்தி இப்ப சொல்ல போறேன். தத்து ஸ்ருணு, அதை நீங்க நல்லா கேட்டுக்கோ. அந்த சீக்கிரட்டை உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். எல்லா சீக்கிரட்லயும் முக்கியமான சீக்கிரட் என்ன அப்படின்னாக்க என்ன சொல்ல போறாரு, அந்த சீக்கிரட்டை முதல்ல சொல்லிடலாம். அப்படின்னாக்க உலகத்துல உங்களை தவிர எதை நீங்க அறிந்தாலும் நீங்க அதுவாக ஆக முடியாது. அதனால எதை தெரிஞ்சாலும் பிரயோஜனம் கிடையாது உலகத்துல. ஏன்னா தெரிஞ்சதுன்னா உங்களை விட வேற தானே இருக்க போகுது. அது தெரிஞ்சா என்ன, ஒன்னேதான் இருக்கு உலகத்துல, அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை அறிந்தா என்ன ஆகணும், பிரம்ம விட்டு பிரம்மைவ பவதி தஸ்மின் விஜாத்தே சர்வம் விஜாதம் பவதி அப்படின்னு முண்டகோபனிஷத்து ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன ஏக விஜயானம் என்ன சர்வம் விஜாதம் பவதி, ஒரு விஜயானத்தினால எல்லா விஜயானமும் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னா, ஒரு விஜயானத்தினால எல்லா விஜயானமா அப்படின்னு அவனுக்கு ஒரு பிரவருத்தி வருது. பிரவருத்தி வந்த உடனே அவனுக்கு ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கும். ஜெகத்துன்னா என்ன, ஜீவன்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு அந்த பிரம்மன் தான் வசதி. இன்ஃபேக்ட் நீயும் அந்த பிரம்மன் தான். அதை நீ இப்ப மறந்து இருக்கிறதுனால, அது தெரியாததுனால உனக்கு இதெல்லாம் மறைச்சின்னு இருக்கு. இந்த மரவை போக்குறதுக்காக தான் இப்ப நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள்லாம். பிரம்ம ஞானத்தை அடைவதற்காக இல்ல. பிரம்ம ஞானத்தை அடைய நீங்கதான் ஆல்ரெடி பிரம்மமாச்சே. அப்படின்னா என்னாச்சா, அந்த நீங்க தான் பிரம்மன்னு உங்களை தெரிய விடாம ஏதோ தடுக்கிறது பாருங்க, அந்த தடுப்பு நீக்கிறதுக்கு தான் நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. அதுதான் சீக்கிரட். தத்துன்னு அதை இப்போ உனக்கு விஸ்தாரமா சொல்ல போறேன் அப்படின்னாரு. ஞானம் தேகம் சவிஜானம் இதம் வக்ஷ்யாமி அசேஷதஹ யஜ்ஞாத்வா நைஹ பூயஹ அன்யஜ்ஞாதவ்யம் அவசிஷ்யதே. ஞானம் இந்த சகுணமான ஞானம். ஞானம்னாக்க என்ன அர்த்தம், வேத ஜானம். வேத ஜானம்னாக்க என்ன, ஈஸ்வரன் வேற நான் வேற அப்படின்னு முதல்ல இருக்கக்கூடிய தாச புத்தி. அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நாள் ஆன உடனே அது எப்படி பரிமளிக்க போறதுன்னா அம்ச புத்தி. நான் அவருடைய அம்சமா இருக்கிறதுனாலதான் எனக்கு அவரால் எப்படி அம்சமா இருக்கேன்னு தெரியுது அப்படின்னாக்க, இப்ப எனக்கு தூக்கத்துல ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல நான் என்ன பண்ணேன், நான் குரு கிட்ட படிக்கிற மாதிரி நல்ல கனவு வருதுன்னு வச்சுங்க. நான் என்ன பண்றேன், அந்த குருவை சிருஷ்டிக்கிறேன். அந்த கனவுல அவர் சொல்ற வார்த்தைகளை நானே சிருஷ்டிக்கிறேன். அந்த வார்த்தைகள் எனக்கு கேட்கற மாதிரி அதுக்கு உண்டான ஆகாசத்தை சிருஷ்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு புரியுது. நான் அவருக்கு நமஸ்காரம் பண்றேன் கனவுல. அந்த கனவுல ஸ்பேஸ் இருக்கு, அங்க அந்த ஸ்பேஸையும் நானே சிருஷ்டிக்கிறேன். அவர் சொன்னதெல்லாம் காலத்தை சிருஷ்டிக்கிறேன். காலம், தேசம், இடம், லைட்டு எல்லாமே சிருஷ்டிக்க முடியுதுன்னாக்க அந்த ஈஸ்வரனுக்கு சிருஷ்டிக்க முடியாதா அப்படின்னா, அவருடைய ஒரு அம்சம் எனக்கு இருக்கிறதுனாலதான் என்னால அப்படின்னு தாச புத்தியில இருந்து அம்ச புத்திக்கு வரேன். அந்த அம்ச புத்திக்கு வந்தா கூட அதுவும் சகுனமா தான் இருக்கு. தூங்கி எழுந்த உடனே அது போயிடுது. அதனால திருப்பி நான் அஜ்ஞானியா மாறிடுறேன். இதையும் கனவாக்கணும், இந்த ஜாகிரத்தையும் கனவாக்கி அதை நான் அந்த ஞானமானது வந்ததே ஆனால்தான் அகமேவ பிரம்மா அப்படின்ற ஒரு ஞானம் வரும். அப்படின்னாக்கா அது வரைக்கும் இந்த ஞானமானது எப்படி இருக்குன்னா சகுன ஞானமா இருக்கு, ஒரு படிப்பா எங்கிட்ட இருக்கே தவிர எனதான் இன்னும் மாறல. அகம் பிரம்மாஸ்மின் லெக்சர் கொடுக்குறேன் சார், நான் பிரம்மமா ஆகல இன்னும். அப்படின்னா என்ன, அகம் பிரம்மாவா ஆகணும் அப்படின்னாக்க என்ன, ஸ்வ அனுபவம் வரணும். இந்த சிரவணமும் மனனமும் பகவான் பண்ணுவாரு. கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், நமக்கு சொல்லி கொடுப்பாரு. இதான் அதை கேட்க கேட்க நான் தான் பிரம்மன்னு தெரியும் உங்களுக்கு. அவர் கூடவே மனநம் இல்லைன்னாக்க வேற வழி இல்லப்பா, இதை தவிர வேற எந்த லாஜிக்கும் வராது, நீ பிரம்மமா தான் இருந்தாகணும்னு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்ல எல்லாம் அப்பீலிங்கா இருந்தது. ஆனாலும் நான் ஆகணுமே பிரம்மமானது, அந்த அசிமுலேஷன் அப்படின்னு நிதித்தியாசனத்தினால்தான் சிரவணமும் மனனமும் பகவான் பண்ணி கொடுத்துடுறாரு நமக்கு. ஆனா அந்த நிதித்தியாசனமானது அவாவா பண்ணணும். அந்த அவாவா பண்ணக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் தான் விஞ்ஞானம். ஸோ உங்களுக்கு ஞானத்தையும் சொல்றேன், அகம் ச விஜயானம் இதம் பட்சாம அந்த விஞ்ஞானத்தையும் சொல்றேன். அந்த நிர்குணமான விஷயங்களையும் நான் சொல்ல போறேன். ரெண்டுத்தையுமே உங்களுக்கு இதம் வக்ஷாமி அசேஷதா, இங்க நான் சொல்ல போறேன் வக்ஷாமி சொல்ல போகிறேன், அசேஷதா பாக்கி இல்லாம சொல்ல போறேன். ஏன்னா முதல்லயே சமக்கிரம் என்ன தெரிஞ்சுக்கோ, அசம்சயம் டவுட் இல்லாம தெரிஞ்சுக்கோன்னா என்ன அர்த்தம், அவர் டவுட் எனக்கு வராத மாதிரி அவர் சொல்ல வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதனால அவர் என்ன சொல்றாரு, அசேஷதா சேஷமே இல்லாம நான் சொல்ல போறேன். எதெல்லாம் உனக்கு டவுட் இருக்கு எல்லாத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த கீதையை முடிச்ச உடனே உனக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது, அப்படி அசேஷத்தாக சொல்லி போயிடுறேன் அப்படின்னா. சரி சார் நீங்க சொல்றீங்க, இதை கேட்டு நான் என்ன பண்றது அப்படின்னா, எதை ஞாத்வா எதை அறிந்ததனால், ஞாத்வா அறிந்த பிறகு என்ன ஆச்சு, ந இக பூயகா இந்த ஊர்ல பூயகா திரும்பியும் இக இந்த உலகத்துல நீங்க அறிய வேண்டியது, பூயகா திரும்பவும் அறிய வேண்டியது ஞாதவியம் அவசிஷது, அந்நியத்தை ஞாதவியம், இதை தவிர வேற எதுவும் அறிய வேண்டியது இல்லை. நீங்க அனாவசியமா போய் அதை தெரிஞ்சுக்கிறேன் இதை தெரிஞ்சுக்கிறேன்னு போய் உங்களுடைய இன்டெலெக்டை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல
பிரயோஜனமே இல்லை. நீங்க அறிய வேண்டியது ஒண்ணுதான், ஈஸ்வர ஞானம் ஒண்ணு வந்துருச்சுன்னாக்க அதுக்கப்புறம் நீங்க அதை அக்யூமுலேட் பண்ணி நிதித்தியாசனம் வரணும். இந்த ஞானம் அந்த விஞ்ஞானம் உங்களை தவிர வேறான பொருள்கள் எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னாக்க நீங்க அதுவும் ஆக முடியாது. அதனால அது எல்லாமே பிரயோஜனம் இல்லை. நீங்க உங்களை தெரிஞ்சுக்கணும்னாக்க அது என்ன பண்ணும், வேதாந்தத்தினால நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதுவாக மாறணும்னா விஞ்ஞானம் பண்ணணும். இது ரெண்டு தவிர வேற வழி இல்லை. வேற நாலேஜ் எல்லாம் இந்த உலகத்துல வேஸ்ட் ஆனது. உங்களுக்கு பகவான் கொடுத்த இன்டெலெக்ட் எதுக்காக கொடுத்திருக்காரு, பறக்கும் போது இப்படி எல்லாம் பண்ணணும்ன்றதுக்காக தான் அவர் போட்டவர் ரிஷிகள்லாம் என்ன பண்ணாங்க, போட்டு இவர் சந்தியாவந்தனம் பண்ண அது பண்ணு சின்ன வயசுலயே ஆசாவு ஆதித்யோ பிரம்மா பிரம்மை அகம் அஸ்மின்னு வேதாந்தத்தை கூட 8 வயசுலயே சொல்லி கொடுத்தது. காரணம் என்ன, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இதை கேட்க ஆரம்பிக்கணும். இந்த ஒரு நிலைமைக்கு வந்த உடனே கிரகஸ்தன் ஆன உடனே இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்துடணும் அப்படின்றதுக்காக போட்டு கொடுத்த ஸ்கீம் தான் இது. இதை தவிர பாக்கி எல்லாத்துலயும் உங்களுடைய புத்தியை நீங்க செலவழிக்கிறதுன்றது வேஸ்ட். அதனால அதை வேண்டாம். அந்நியத்து ஞாபகம் அவசியம். இந்த உலகத்துல வேற எதுவும் அறிய வேண்டியது இல்லப்பா, அவசியம் ஒண்ணு இல்லை. இது அறிஞ்சா போதும், ஈஸ்வர ஞானம் ஒண்ணுதான் பிரதானம் அப்படின்னாரு. சரி, அவ்வளோ சொல்லிட்டீங்க. அது அவ்வளவு ஈஸியா அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. பகவானும் புரிஞ்சுக்கிறார் இது ஈஸியா. ஏன்னா உலகத்துல அவன் என்ன சொல்றான், 5.5 பில்லியன் பர்சன்ஸ் இருக்காங்களாம், பாப்புலேஷன் இருக்கு. அதுல இப்ப இந்தியால எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, அந்த இந்தியாலேயும் எவ்வளவு பேர் பாப்புலேஷன் வேதத்துல பிராமணங்க இருக்காங்க, அதுவும் குறைவா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னாக்க வைதிக மார்க்கத்துல இருக்கிறவன் எவ்வளவு குறைவா இருக்கு. அந்த வைதிக மார்க்கத்திலயும் பாத்தீங்கன்னா ஏதோ பக்தி பண்றவன் ஜாஸ்தி இருக்கான், பஜனைக்கு போறவன் ஜாஸ்தி இருக்கான், அதை பிடிச்சிட்டு இருக்கான், இதை பிடிச்சிட்டு இருக்கான், இப்படி போயிட்டு இருக்கா. தவிர யாராவது வேதாந்தத்துக்கு வராங்களோ, அதுலயும் யாரோ ஒருத்தன் தான் வேதாந்தத்துக்கு வரணும். இந்த நாலேஜ் ஆனது எப்படி இருக்குன்னா, ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் ததோ விப்ரதா அப்படின்னு வர இதே விஷயத்தான் விவேக் சூடாமணியில ஆச்சாரியார் சொன்னார். எல்லாத்துலயும் விசேஷமா அதுலயும் வரவன்லயே வைதிகத்துக்கு வரானே தவிர வேதத்தோட நின்று போயிடுறானே தவிர அந்த வேதாந்தத்துக்கு வராமையே போயிடுறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு வேத அத்தியனம் பண்ணி இவ்வளவு வரவன் கூட அதை தெரிஞ்சுக்காமையே போயிட்டு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு வரான். யாரோ ஒருத்தன் தான், யாரோ கொஞ்சம் பேர் தான் இந்த வேதாந்தத்துக்கே வராங்க. அப்படி வரவங்களாவது சரி யாராவது முழுக்க ஞானி ஆறானான்னு பார்த்தானா அதுவும் சந்தேகமா தான் இருக்கு. நல்லா இருக்காரு, ஆனா சில சமயத்துல அவர் பண்றதெல்லாம் பார்த்தா இவருக்கு ஞானம் இருக்கான்னு நமக்கு சந்தேகமா வந்துடுறது. அப்படி இருக்கு, எங்க பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு. அப்படின்னா அதை விட வேறா இருக்கு. அதுல சொன்னது அந்த ஸ்ருதியில சொன்ன மாதிரி இருந்து அதை ஒரு ரியலைஸ் பண்ணி ஞானி ஆறான்னு பார்த்தானாக்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் பகவான் அப்படி பண்ணணும் அப்படின்னாங்க, ஒண்ணு நினைச்சு பார்க்கலாம். நம்ம எல்லாரும் நிறைய மாம்பழம் சாப்பிட போறோம். இப்போ சம்மர் வந்தா எல்லா சாப்பிட்ற கொட்டையும் போட்டான்னாக்க எல்லா மரம் வந்ததுன்னா இந்த ஊர்ல இடம் இருக்குமா இல்லையா? ஏதோ ஒரு சில மரங்கள் தான் வரணும். அந்த சில மரத்திலேயே நல்ல பழமானது சில மரங்களுக்கு தான் வருதுன்றது உலக நியதி. அதே நியதி பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். இங்கேயும் அப்படிதான். வேதாந்தம் எவ்வளவு பேர் படிச்சாலும் என்ன, எவ்வளவு பேர் இருந்தாலும் பகவான் என்ன பண்றாரு, அவாவாளுக்கு இது மாதிரி ஆகணும்னு வச்சுட்டு இருக்காரு. எல்லாரையும் ஒரே சமயத்துல வேதாந்தம் படிக்கிறதுக்கு கூட போன சாப்டர்ல விஸ்தாரமா பார்த்தோம். போன ஜென்மால யஜ்ஞயாகாதிகள்லாம் யாரு பண்ணிருக்காளோ அவளுக்கு தான் இந்த வேதாந்தத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரா மாதிரி பண்றேன் நானு. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுனாலதான் அவெல்லாம் வரான்னாக்க இவெல்லாம் ரேரா தான் வந்துட்டு இருக்காங்க இங்க. ஏன்னா இப்ப யாகங்கள் நடக்கிறதுனாக்க என்ன அர்த்தம்னா அதுல பசு விசேஷனம் பண்றாங்க. அதை பார்த்தானாக்க நமக்கு புரிய மாட்டேங்குது. பசுவை போய் இப்படி கொல்லலாமா பிராமணங்க, அது எப்படி? அந்த வேதம் தான் சொன்னா ஹிம்சா சர்வா பூதானி அப்படின்னு வேதம் தான் சொல்லியிருக்கு. ஒரு மனசனால கூட யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு பசுவை ஹிம்சை பண்ணி யாகத்தை பண்ணலாம் அப்படின்னாக்க, எதுக்காக அப்படி பண்றது வேதம்னா, இந்த யஜ்ஞ பசுவா எது இருக்கோ அதுதான் அடுத்த ஜென்மால வேத பிராமணனா பிறக்க போகுது, வைதிகமா பிறக்க போகுது. அந்த யஜ்ஞ பசுவனுடைய ஒரு விசேஷம் என்ன சொல்லியிருக்கு வேதத்துலன்னா, மிச்சவங்கெல்லாம் நான் படிச்சா எனக்கு தான் புண்ணியம், மிஞ்சி போச்சுன்னா என்னுடைய குடும்பத்துக்கு வருமே தவிர வேற யாருக்கும் நான் ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படி இல்லாம இந்த யஜ்ஞ பசுவானது அது யாரோடெல்லாம் மேஞ்சிருந்ததோ அதெல்லாமும் பிராமணனா பிறக்கணும். அப்படி இப்ப யாகங்கள் பண்ண 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 பிராமணர்களும் வைதிகாலும் ஜாஸ்தி ஆகும். அத மாதிரி பண்ண 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 ஊர்ல சுபிட்சங்களும் நிறைய மரங்கள்லாம் வரும், மலைகள்லாம் வரும். அப்படி இருக்கு. அப்படின்றதுக்காக அங்கங்க அதை தெரிஞ்சுட்டாங்க அந்த ராஜாங்கள்லாம் அந்த காலத்துல. அதனால என்ன பண்ணாரு, எல்லா பிராமணாளுக்கும் அவளுக்கு நிலத்தை கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு உன்னுடைய வேலை யஜ்ஞயாகாதிகள் பண்ணிட்டே இருக்க வேண்டியது, வேதாந்தத்தை கத்துக் கொடுக்கறது. யஜ்ஞம் யாஜனம் இதுதான் நீ பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம்
எல்லாருக்கும் புத்தியை சொல்லிட்டே இருக்கலாம். எனக்கு எப்பெல்லாம் அவசியமோ அப்பெல்லாம் பண்ணும். உனக்கு வேற எந்த ஆசையும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் படிச்சார். சத்திரியனை படைச்ச வர்றதுக்காக நீ ஃபுல்லா கம்ப்ளீட்டா செக்யூரிட்டி தான் உன்னுடைய ரோல் அப்படின்னு. வைசியனை பார்த்தாரு எக்கனாமிக்ஸ் தான் உன்னுடைய ரோல். இவங்க 3 பேருக்கும் லாஜிஸ்டிக்ஸ் வேணும்னாக்க வேணும்னு இப்படி அழகா அவர் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிறார். இப்படி பண்ணாதான் அந்த சொசைட்டியானது இருக்கும் அப்படின்றதுனால இது இப்படி எல்லாம் பண்ணி போய் ஒரு ஆடா பிறந்து அதுக்கப்புறம் அவன் யாகத்துக்கு போய் அதுக்கப்புறம் பிராமணனா பிறந்து அதுக்கப்புறம் அவன் கன்யாவங்கனாதிகாரங்கள்லாம் ஒழுங்கா பண்ணி அதுக்கப்புறம் யஜ்யாகாதிகள்லாம் பண்ணி அடுத்த ஜென்மால அவன் அந்த நாலேஜோட வேதாந்தத்துக்கு வரான்னாக்க அது எவ்வளவு ரேரா இருக்கும். யோசிச்சு பார்க்கறதுக்கே அப்படி இருக்கு. நம்ம எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னாக்க அவதான் ஈஸ்வர பக்தினாக்க பேசவே முடியாது. அடுத்த வருஷம் அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கு. கை காலம் தன்னா இருக்கு, கண்ணு தெரியுது, எல்லாம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகுது, இப்படி எல்லாம் பண்ண அப்படியும் மீறி எனக்கு ஒரே இருக்கு நான் நாட் ஹாப்பி சார்னு சொன்னா அவனை எங்க கொண்டு போய் வைக்க முடியும்? நம்ம அவன் தானே ஹாப்பியஸ்ட் பர்சன் இல்ல. ஏன்னா இது தெரியல. அந்த இந்த புத்தியை அந்த ஆங்கிள் யோசிக்காம இருக்கிறதுனால ஏதோ பேசுறாங்க. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? ஹவு ரேர் இட் இஸ்ன்னு தெரியுது. அப்படின்னா மனுஷியானாம் சஹஸ்ரேஷுன்னா அநேகேஷுன்னு இங்க அநேக மனுஷர்கள் பிறக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த நாலேஜ். மனுஷியானாம் சஹஸ்ரேஷு 1000 பேர்ல 1000 மனுஷர்கள்ல கஷ்டிட்டு யாரோ ஒருத்தன் அவன் தான் எதட்டி சித்தையே இந்த வேதாந்தத்துக்கு வரணும் சித்திக்கணும்னு அவன் தான் ட்ரை பண்றான். அப்படின்னா பகவானே ஒத்துக்கிறார். ரொம்ப ரேர் இது இல்லன்னு சொல்லல. என்ன கஷ்டிட்டு யாரோ ஒருத்தன் மனுஷியானாம் சகசிரேஷ 1000 மனிதர்களுக்கு நடுவுல கஷ்டிட்டு யாரோ ஒருத்தன் தான் சித்தையே எதட்டி இந்த நாலேஜ் ஆனது சித்திக்கணும்ன்றதுக்காக முயற்சி பண்றான். புருஷ பிரயத்தனத்தை பத்தி முதல்ல அதனாலதான் முதல் சேர்க்கத்துல சொன்னார். எவ்வளோ ஒருத்தன் தானே முயற்சி பண்றான். சரி, முயற்சி பண்ற எல்லாருக்கும் கிடைக்கிறதான்னு பார்த்தா அங்கேயும் ஆன்சர் நெல்லா இருக்கு. எததாமதி சித்தானா அப்படி எதனம் பண்ணக்கூடிய பிரயத்தனம் பண்ணக்கூடிய சித்தர்கள். நீங்க சித்தர்கள் தான் நம்ம மனசுல இருக்கிற சித்தர்கள்ல சாதகர்கள். அந்த வேதாந்த சாதனத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நடுவுல எததாமதி அவர்கள் பண்ண கஷ்டிட்டு யாரோ ஒருத்தன் தான் மாம் பேசி தத்துவதாக என்னை முழுக்க அறிகிறான். யாரோ கொஞ்சம் பேர் தான் என்ன முழுமையா அறிகிறான். அந்த வேதாந்த பிரதிபா அகம் பிரம்மான்னு நினைக்கிறவன் யாரோ சில ஞானிகள் தான் நமக்கு தெரியாது. அப்படித்தானே வருது. இதுதான் உலகத்தினுடைய வழக்கம் அப்படின்ற ரொம்ப ரேர் இது. மனுஷியானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் எதகி சித்தையே எததா அமபி சித்தானாம் கஷ்டின்மாம் பேசி தத்துவத யாரோ ஒருத்தன் தான் தத்துவத்தா என்ன தெரிஞ்சுக்கிறான். ஏதோ தோராயமா தெரிஞ்சுட்டு இருக்கான். ஈஸ்வரன் தான் என்னன்னாக்கா அங்க இருக்காரு, கைலாசத்துல இருக்காரு, காலஹஸ்தியில இருக்காரு, அருணாச்சலத்துல இருக்காரு அப்படின்லாம் வேணா தெரிஞ்சுக்கிறானே தவிர தத்துவத்தா அகம் பிரம்மா அவர் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கணும்னாக்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இந்த உலகத்தை நன்னா புரிஞ்சுக்கணும். அந்த உலகத்துக்கு காரணம் யாருன்றத புரிஞ்சுக்கணும். அந்த உலகத்தினுடைய காரணத்தை தெரிஞ்சா மாத்திரம் போதுமா? அது எப்படி அந்த நிர்மாணம் பண்றா அப்படின்றது தெரியும். இப்படி எல்லாம் தெரிஞ்சின்றாதான் அவரை தத்துவத்தா தெரிஞ்சின்றா மாதிரி ஆகும் அப்படின்றதுக்காக முதல்ல எப்படி ஆரம்பிச்சு சூத்திரபாஷ்யம் அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிச்சது. அவர் எப்படி அறிஞ்ச பிரம்மத்தை எல்லாரும் அறியணும், விசாரம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஜிக்யாசானா அறியும் நிச்சை. அறியும் நிச்சைன்னா என்ன அர்த்தம்? அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இருக்கணும். அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இச்சையை எப்படி இன்டர்பிரேட் பண்றது? விசாரம்னு பண்ணணும். விசாரம் பண்ணிட்டே இருந்தாதான் தெரியும். ஏன்னா சந்தேகம் இருக்கு. பிரம்மமானது எல்லாம் இருக்கு, நீதான் பிரம்மான்னு என்னை பார்த்து சொல்றது ஸ்ருதி. அப்ப நான் எப்படி ஒத்துப்பேன்? எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பஸ் கிடைக்க மாட்டேங்குது, கடைசி இடம் தான் எனக்கு கிடைக்கிறது. எங்க போனாலும் பஸ்ல போனா கூட உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கல. என்னை பார்த்து நீதான் பிரம்மா நீதான் ஈஸ்வரன் சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும் நானு? அப்படின்னா என்ன பண்ண விசாரம் பண்ணி தான் அதை தெரிஞ்சுக்கணும். விசாரம் பண்ண ஏன்னா ஸ்ருதியோ சொல்றது, குருவோ சொல்றாரு. அப்ப வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா என்ன வருது? ஏதோ ப்ராப்ளம் என்கிட்டதான் இருக்காது. புரியாததுக்கு காரணம் என்ன? நான் தான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு ஸ்ருதியும் ஆச்சாரியாலும் சொல்லிட்டான். தெரியலன்னா விசாரம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். விசாரம் எப்படி பண்றது? நான் அந்த பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சான்னா நான் விசாரம் பண்ணுவேன். தெரிஞ்சுக்காம நான் எப்படி பண்ணுவேன்னா எந்த ஒரு பொருளை விசாரம் பண்ணோம்னா கூட அது என்னதுன்னு அதை பத்தி ஒரு டெபினிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு ப்ரூஃப் இருக்கணும். லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தின்னு ஒரு நியாயம். லட்சணமும் ஒரு பொருளை பத்தியினுடைய அறிவும் உங்களுக்கு அந்த பொருளை அறிஞ்சா அது உண்மைன்ற ஒரு ப்ரூஃபும் உங்களுக்கு இருந்தாலே ஒழிய நீங்க ஒரு காரியத்துல ஈடுபட முடியாது. லட்சண பிரமாணாபியம் வஸ்து சித்தி. அப்பதானே அந்த வஸ்து சித்திக்கும். இப்ப அந்த பிரம்ம சித்திக்கணும்னு சொன்னா பிரம்மத்தை விசாரம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னத்தான் லட்சணம் சொன்னோம். அது என்ன லட்சணம்னாக்க ஜென்மாத்தியதா இந்த ஜென்மா சிருஷ்டி ஸ்திதி லயம் இதெல்லாம் எங்க எதோவா இமானி பூதா நிஜாயந்தே ஏன் அஜாதா நிஜீவந்தி எத்ரயம் அபி சம்பிஷந்தி
தத் விஜிக்யாசஸ்வ அப்படின்னு சொல்ற. அதை விசாரம் பண்ணு, தெரிஞ்சுக்க. எதிலிருந்து இந்த உலகமானது உண்டாச்சோ, எதனால இந்த உலகமானது தாங்கப்படுகிறதோ, எதனிடமே இந்த உலகமானது போய் லயமாறுதோ அப்படின்னு எனக்கு பட்டு நடிக்குது. ஆமா, காத்தால எழுந்த உடனே எங்கேருந்து என்னுடைய கண்ணு காது மூக்கெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சுது. ராத்திரி தூங்கும் போது ஒண்ணுமே தெரியலையே, திருப்பி ராத்திரி தூங்கும் போது எங்க போய் ஒடுங்கிறது? ஏதோ எந்த இடத்துல இருந்து திருஷ்டி வருதோ அந்த இடத்துல தானே ஒதுங்கணும். அப்ப அந்த இடத்துல நடுவுல இருக்குதுன்னா யார் என்ன காப்பாத்துறாரு? எனக்கு கண்டு பார்க்கும்போது அவர் ஒருத்தர் இருக்காரு என்கிட்ட இப்படின்லாம் யோசிச்சு பார்த்தாண்டாக்க இப்ப என்ன தெரியுதுன்னாக்க யாரோ ஒருத்தர் இருக்கணும் இதுக்கு அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இந்த உலகங்கள்லாம் இயங்கணும்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கணும், அவர் தான் பகவான். அது யாரு அப்படின்னாக்க அந்த ஜெகத்து காரணம் பிரம்மா. ஜென்மாதியை வச்சுட்டு ஒரு பொருள் உண்டாச்சுன்னா அந்த பொருளை இருக்க வைக்கணும். அந்த பொருளானது லயமாகணும். அது எங்க போய் லயமாறுதோ அதுதான் அதுக்கு காரணத்துலதானே லயமாகும். ஆகையினால அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் பிரம்மன்னு தெரிஞ்சுட்டா, லட்சணம் தெரிஞ்சுட்டா இப்ப ஆச்சா. அது என்ன ப்ரூஃப் நீங்க சொல்றதுக்குன்னா சாஸ்திரீக கம்யம், சாஸ்திர யோனி வா, சாஸ்திரம் தான் இதை சொல்ல முடியும். வேற மனிதனுடைய இன்டெலெக்ட்னால இதை கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா அது இன்னொரு இன்டெலெக்ட் அது தப்புன்னு சொல்ல போறான் நாளைக்கு. ஆகையினால அந்த மனிதனுடைய வார்த்தைகளை நம்ம நம்பவே முடியாது. சாஸ்திரத்தை மட்டும்தான் நம்ப முடியும் அப்படின்னு சொன்னார். அதுல சொன்ன இந்த ஜென்மாத்தியசி எதா அப்படின்னு சொன்ன ஜெகத்காரணத்துவம் இருக்கு இல்லையா, அந்த ஜெகத்காரணத்தை சொல்ல போறாரு. ஜெகத்காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜெகத்தை நிர்மாணம் பண்ணவர் அப்படின்றோம். இப்ப நிர்மாணம் பண்ணவர்னா நமக்கு தெரிஞ்சது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம்னா குடம் இருக்கு. குடத்துக்கு நிர்மாணம் பண்றதுக்கு என்ன காரணம்னா மண்ணு. முதல் காரணம் மெட்டீரியல் காரணம் இல்லையா. அந்த மெட்டீரியல் இல்லாம மண்ணு வருமோ? மண் இல்லாம குடம் இல்லை, அதனால மண்ணு வேணும். மண்ணு மாத்திரம் இருக்கு, அதனால குடம் வருமா? வராது. ஒரு இன்டெலிஜென்ட் காஸ்ட் வேணும். இன்டெலிஜென்ட் காஸ்ட் யாரு? குயவன் இருக்கணும். குயவனானவன் அந்த மண்ணை குடமாக பண்ண வேண்டும். இப்ப என்னாச்சு, இப்போ இந்த குயவன்ற ஒரு இன்டெலிஜென்ட் காசும் வேண்டிருக்கு, இந்த மெட்டீரியல் காசான மண்ணும் வேண்டிருக்கு. இந்த ரெண்டு காம்பினேஷன் இருந்ததுனாலதான் உலகத்துல செயல்படணும். இப்போ இந்த உலகம் வரணுமே, ஆனால் இந்த உலகத்துக்கு ஒரு மெட்டீரியல் வேணும் பண்றதுக்கு இல்லையா. ஏதோ ஒரு மெட்டீரியல் அவருக்கு வந்திருக்கணும். அதை பண்றதுக்கு ஒரு ஈஸ்வரன் இருந்திருக்கணும். இப்ப இந்த மெட்டீரியலுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வருது எனக்கு. என்னன்னா இந்த மண்ணு குடம் வந்துட்டு இந்த குயவன் செட்டானா கூட அந்த மண்ணானது இருக்கு. மண் இல்லைன்னு வச்சுக்க, குயவன் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை பண்றது பரமாத்மா நான் மெட்டீரியல் காசுல சேர்க்கிறதா எஃபிஷியன்ட் காசுல சேர்க்கிறதா? மெட்டீரியல் காசுல சேர்ந்தாக்க அப்ப பகவான் எஃபிஷியன்ட் இல்லைன்னு ஆயிடும். அவரோ சர்வசக்திகனா இருக்காரு, சர்வஜனா இருக்காரு, பகவானா இருக்காரு, அப்படி வருது. அவர் எஃபிஷியன்ட் காசுன்னு வச்சாக்க மெட்டீரியல் எங்க போவார்? அவர் எதை வச்சுட்டு பண்ணுவார்? ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு தானே பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வருது. ஆகையினால நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரே மெட்டீரியல் உபாதானம். மெட்டீரியல் காசுன்னா உபாதான காரணம். உபாதான காரணம்னா எதுனா என்ன சம்பவத்தி தத்து தத்திய உபாதானம். எது இல்லாம எது வராதோ அது அதனுடைய உபாதானம். மெட்டீரியல் இல்லாம வராது. இந்த மாதிரி இருக்குனாக்கா அப்ப மண்ணுக்கு என்ன, மண் இல்லாம குடம் வராதுன்னா அந்த மண் அதனுடைய மெட்டீரியல் காசு. குயவன் இல்லாம மண் குடம் வராது, அதனால குயவன் விஜயன் காசு. நூல் இல்லாம இந்த வேஷ்டி வராது, ஆனா இந்த வேஷ்டி வரணும்னாக்கா நெசவாளி வேணும் இல்லையா. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்தாங்கன்னாக்கா இது மரமா இருந்ததுன்னா மரம் இது ஸ்டேபிளா இருக்குன்னா இதை செய்யற ஒரு கார்பெண்டர் இருக்கான். இப்படி உலகத்தை நான் யோசிச்சு பார்த்துட்டே போனேன்னாக்க இப்ப என்ன பண்றேன், யாரோ ஒரு எஃபிஷியன்ட் காசு இருக்கான், ஏதோ ஒரு மெட்டீரியல் காசு இருக்கு, ரெண்டும் இருக்கு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா இந்த கேஸ்ல பகவானை மெட்டீரியல் காசுல சேர்க்கவும் முடியல, எஃபிஷியன்ட் காசுல தனியா நீட்டலாம்னாக்கா ஐயோ குடம் இருக்கு, கோயம் போயிட்டா கூட மண் குடம் இருக்குமே அப்படின்ற கேள்வி பண்ணா பகவான் இல்லைன்றத நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது எப்படி இல்லாம இருக்கு எவ்வளவு இயங்கணுமே அப்படின்றதுனால நம்ம என்ன வி ஆர் ஃபோர்ஸ்ட் அக்ரி. அவரே மெட்டீரியல் காசு, அவரே எஃபிஷியன்ட் காசு அப்படின்னு நிமித்த உபாதானம். நிமித்த காரணம்னா இன்டெலிஜென்ட் காசு, எஃபிஷியன்ட் காசு. மெட்டீரியல் காசுனாக்க உபாதான காரணம். அவர் என்ன பண்றாரு, உலகத்துல நமக்கு தெரிஞ்ச மெட்டீரியல் காசு வேற, எஃபிஷியன்ட் காசு வேற. ஆனா பகவான் விஷயத்துல அவர் என்ன அபின்ன டிஃபரெண்ட் இல்லாதவர். அவரே மெட்டீரியல் காசு. மாயன்ற பிரகிருதியை வச்சுட்டு அவர் தான் இந்த உலகத்தை படைக்க போறார். அவருக்கு இருக்கிற ஒரே மெட்டீரியல் காசுன்னா முக்குணங்களோட இருக்கக்கூடிய பிரகிருதி, அதை கையில வச்சுட்டு தான் இந்த உலகத்தை படைக்க போறாரு. அவர் இல்லாம இந்த உலகம் படைக்க முடியாது. அவர் எங்க இருப்பாரு அப்படின்னாக்கா அவர் படைச்ச உடனே என்ன பண்ணுவாரு, தத்விஷ்வா ததேவானுப்ராவிஷத் ததனுப்ரவிஷ்ய தச்சர்ச்சாபவது நிருக்கஞ்சா நிருக்கஞ்ச நிலைய நெஞ்சா நிலைய நெஞ்ச அப்படின்னு அவரே உள்ள போன்னு இதுவாகாரு. அப்ப இன்னொரு டவுட் வந்துருக்கு. இப்போ அவர் உலகத்தை தயார் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னாக்கா 5 பூதங்களை தயார் பண்ணணும்.
வாயுவை தயார் பண்ணணும், வாயுல இருந்து தண்ணியை தயார் பண்ணா, தண்ணியில இருந்து அக்னியை தயார் பண்ணணும், அக்னி அப்போ ஆகாசத்தை தயார் பண்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு, எங்க இருந்தார் அப்படின்னு கேட்டா, அவர் தயார் பண்ணிட்டே இருந்து உள்ளே இருக்காரு. நான் எப்படி கனவுல நான் எப்படி இருந்தேன் உள்ள போனேன், எல்லாம் நம்ம கேள்வி கேட்டாருனாக்கா அது நியாயமாயிடுமான்னு. நம்ம கனவுல இருக்கும்போது நான் உள்ள போனேன் எப்படி போனேன் இல்ல அது பதுமன் தானே. அப்ப பகவானுக்கு எல்லாம் அவர் சர்வஜனா இருக்கிறதுனால அவருக்கு எல்லாமே முடியும். ஆகையினால் அவர் என்ன பண்ணாரு, இந்த மாயையை வச்சுட்டு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணாரு. அவர் எப்படி ஆத்மன ஆகாஷ சம்பூதா, ஆகாசமானதை முதல்ல உண்டாக்கினார். ஆகாஷாத் வாயு, ஆகாசத்துல இருந்து வாயு உண்டான, வாயோ அக்னி, வாயுல இருந்து அக்னியை உண்டான, அக்னேராப, அக்னில இருந்து தண்ணியை உண்டாக்கினார். அப்புறம் தண்ணியில இருந்து அத்திய பிருத்திவி, பிருத்திவியை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன, முதல்ல ஆகாசத்தை உண்டு பண்ணினார். அந்த ஆகாசமானது எப்படி உண்டு பண்ண, சப்த குணகமா உண்டாக்கினார். முதல்ல வேத சப்தங்கள் வரணும் இல்லையோ, அப்ப வந்தாதான் உலகமான செய்யும். முதல்ல சப்த பிரபஞ்சம் வரணும். முதல்ல உலகத்துல எது முதல் சிருஷ்டினா வேதம் தான் முதல் சிருஷ்டி. தாத்தா யதா பூர்வம கல்பயத்து அப்படின்னு சொல்றேன். ஒரு ஈஸ்வரனால எப்படி ஒரு உலகத்தை நிர்மாணம் பண்ணா வேதத்துல சொன்ன மாதிரி தான் நிர்மாணம் பண்ண முடியும். அந்த நாலேஜ் இருந்தாதானே ஒருத்தர் காரியத்தை செய்ய முடியும். ஒரு மாமி காபி போட்டு தரேன்னா அந்த காபி போடுற நாலேஜ் இருந்தாதானே காபி போட முடியும். அந்த நாலேஜ் இல்லாம எப்படி காபி போட முடியும்? அந்த நாலேஜ் வேணும்னா வேதம் வேணும், சப்தம் வேணும். அதனால முதல்ல வேதமானது வந்தது. அந்த வேதமானது வந்ததுனால என்ன ஆச்சு, முதல்ல ஆகாசத்தை உண்டு பண்ணாதான் சப்த குணகமான ஒரு ஆகாசம் வரும். அதுல இருந்துதான் சப்தம்ன்றது ஒண்ணு கேட்கக்கூடிய தன்மை எல்லாம் வரும் ஜனங்களுக்குன்றதுனால முதல்ல ஆகாசத்தை பண்ணார். அதுக்கப்புறம் ஆகாசத்துல இருந்து அவர் என்ன பண்ணார், ஆகாஷாத் வாயு, அந்த ஆகாசத்துல உள்ள வாயு போறது இல்லையா. அதனால பாத்தீங்கன்னா அந்த வாயுக்கும் பாருங்க, அந்த ஆகாசத்துல இருந்து ஒண்ணு, அந்த ஆகாசத்தினுடைய சப்த குணத்தை அந்த வாயுல காத்தடிக்கிறது அப்படின்றோம். அதனால அதனுடைய குணமும். அப்போ அந்த ஆகாசத்துல இருந்து வாயு வந்தது. காரியத்துல காரணத்தினுடைய குணம் இருக்கணும் இல்லையா. ஆகாசத்துல இருந்து வாயு வந்தது, அதுல அந்த ஆகாச குணமும் இருக்கு. ஆகாஷாத் வாயு அக்னி, அக்னி வருது. அந்த அக்னியும் பாருங்க, அதுல புஷ்டுன்னு சத்தமும் இருக்காது. அது நல்லா வீசி பெரிய அந்த குணத்தையும் வாங்கிட்டு 3 குணங்களோட இது என்னது, ஆகாசத்துல இருந்து வாயு, வாயுல இருந்து அக்னி. அந்த அக்னியில இருந்து உண்டானது தண்ணி. அந்த தண்ணிலையும் பாருங்க குணம் இருக்கா, அதுக்கும் ஒரு ரூபம் இருக்கா. அக்னியில இருந்து ரூபமானது வந்தது. அதுலயும் நீங்க தொட்டு பார்த்தோம்னா ஸ்பர்ஷங்கள்லாம் வருது, வாயுனுடைய குணங்களும் அங்க வருது. அதுல இருந்து தண்ணி வந்தது. தண்ணியிலிருந்து என்ன ஆச்சு, பூமியானது வந்தது. அந்த பூமியில வரும்போது என்ன ஆச்சு, அதுல எல்லா சத்தமும் இருக்கு. பூமியில பூகம்பம் வந்ததுன்னா சத்தமும் வருது, ரூபமும் இருக்கு, வருஷமும் இருக்கு. அதுல இருக்க குணங்கள் எல்லாம் இப்படி வந்தது. இப்படி சப்த குணகம் ஆகாசம் அப்படின்னு சொன்னான் நையாயிக்கன். சப்தம் ஆகாசம் இருந்தாதான் சப்தமானது உள்ள போக முடியும். அதனால சப்தத்தை குணமாக உடையது எதுவோ அது ஆகாசம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ரூபம் வேணும், ரூபசகிதமா இருந்தாதான் பார்க்க முடியுன்றதுக்காக அவர் என்ன பண்ணாரு, ரூபரகிதமான வாயுவை பண்ணாரு. ஆனா அதுல ஸ்பர்ஷன்ற ஒரு குணத்தை பண்ணாரு. யூ கேன் ஃபீல், யூ கேனாட் சீ வாயு இல்லையா. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணது, நீங்க பார்க்கக்கூடியதான ஒரு கண்ணு வந்தது. கண்ணு வேணும்னாக்கா நமக்கு அக்னி ரூபமாக ஒண்ணு வரணுன்றதுக்காக அக்னியை தயாரிச்சார். அப்புறம் அந்த அக்னியில இருந்து என்ன பண்ணாரு, கண்ணால பாக்குற மாதிரி சீத ஸ்பர்ஷத்தோட ஒரு தண்ணிய சிருஷ்டி பண்ணாரு. அந்த தண்ணியிலிருந்து பிருத்திவியை உண்டாக்கினார். அந்த பிருத்திவியில என்ன ஸ்பெஷாலிட்டி, ஆகாசத்துக்கு எப்படி சப்தமோ, வாயுக்கு எப்படி ஸ்பர்ஷமோ, அக்னிக்கு எப்படி ரூபமோ, அதுக்கப்புறம் தண்ணிக்கு எப்படி டேஸ்டோ, அதே மாதிரி பிருத்திவிக்கு கந்தம், கந்தவதி பிருத்திவி அப்படின்னாரு. எதெல்லாம் பிருத்திவியோ, எதெல்லாம் கந்தத்துடன் கூடினதோ, உலகத்துல ஏதாவது ஒரு பொருள் இருக்கு அதுல வாசனை இருக்குன்னா அது பூமியினுடைய அம்சம். உங்களுக்கு கண்ணால பாக்குறதுனாக்கா என்ன அர்த்தம், அது அக்னியினுடைய அம்சம். நீங்க தொட்டா உங்களுக்கு உணர முடியுதுன்னாக்கா அதுல வாயுனுடைய அம்சம். இப்படி இந்த 5 பூதங்களும் 5 விதமான குணங்களோட சேர்ந்து உலகத்துல இருக்கக்கூடிய இதுவா உண்டாச்சு அப்படின்னு நம்ம பிரகரண கிரந்தங்கள்லாம் பார்க்கலாம். இப்படி இருக்கக்கூடியது இதுவோ அதுதான் ஜெகத்து. இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்கா அவர் தான் பிரம்மம். அந்த ஜெகத்தை பண்ணணும்னா என்ன பண்ணா, பஞ்சீகரணம் பண்ணணும். அவரு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணுமா இல்லையா. இதெல்லாம் தனித்தனியா இருக்கு, தன்மாத்திரைகளாக இருக்கு. அந்த தன்மாத்திரைகளை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் வரணும்னாக்கா என்ன பண்ணா, ஒரு இன்டெலிஜென்ட் காசு இருக்கணும். அதுதான் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும். அந்த இன்டெலிஜென்ட் காசு சமஷ்டி அந்த காரணமா இருக்கணும். அந்த காரணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம், இதனால இருக்கிறது தான் அந்த காரணம்.
இந்த அந்த கரணமும் சென்ஸ் ஆர்கன்ஸும் சேர்ந்துதான் ஒரு நாலேஜ் எடுத்துன்னு வந்து கொடுக்கும் நமக்கு. ஸோ மனசு இல்லாம எப்படி கண்ணால பார்க்கும், காது கேட்கும், மூக்கு நுகரும். ஸோ மனசு ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த மனசு இருக்கணும்னாக்கா நான் இருக்கணும். நான் இருந்தாதான் அந்த அந்த கரணமானது வேலை செய்யும். அந்த அந்த கரணமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா 4 விதமா பிரிஞ்சிருக்கு. மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. ஒரே மனசுதான் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக 4ஆ புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவு தனித்தனியா இருக்குன்றது அந்த கரணம்ன்றது ஒண்ணுதான் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து ஒரு பொருளை தெரிஞ்சுக்கணும் போது அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு கிளாஸுக்கு போறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு இது நினைக்கக்கூடியது எதுவோ அந்த அந்த கரணத்துக்கு ஒரு ஆஸ்பெக்ட் மனசு. அதுக்கப்புறம் ஒரு மனசு டிசைட் பண்றது, இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு போறோம் அப்படின்னு நிச்சயம் பண்றது. நிச்சயம் பண்ண உடனே எப்படி போகணும் அப்படின்றதுக்கு பின்னாடி நாலேஜ் இருந்தா கரெக்டா குருகுலத்துக்கு வர முடியும். அப்படின்னா அந்த சித்தத்துல அந்த அறிவு இருக்கு. அதனால அது உங்களை கைடு பண்றது. அப்ப எந்த காரியத்தை பண்ணாலும் நான் கிளாஸுக்கு போகிறேன் நீங்க சொல்லலைன்னாலும் அது இருக்கு. நான்ற ஒரு கூடவே வருது, அது அகங்காரம். இப்படி இருக்கா மாதிரி பகவான் என்ன பண்ணாரு, இந்த மனசு, புத்தி இதோட சேர்த்து புத்தி, அவ்வியக்தம் இப்படி எல்லாம் சொல்றது. இவர் வந்து ஆச்சாரிய பகவான் என்ன பண்ணிட்டாரு, இதோட கம் மனோ புத்தி அது வரைக்கும் எடுத்துட்டாரு. அகங்காரம் வரைக்கும் எடுத்துட்டாரு. அந்த சித்தத்தை அந்தர்பாவமா வச்சுட்டாரு. வச்சுட்டு இவர் என்ன பண்ணாரு, இந்த 8 பிரதானமா எடுத்துக்கோங்க. ஒரு உலகத்தை உண்டு பண்றதுக்கு முன்னாடி அவர் பிளான் பண்றாரு. பிளான் பண்றாருனாக்க என்ன பண்ணணும், அவருக்கு மனசு வேணும், புத்தி வேணும், அகங்காரம் வேணும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும், இந்த 5 பூதங்களை சிருஷ்டிக்க பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 4த்தையும் ஒன்னா சேர்க்கணும். சேர்த்து இந்த உலகமா தயார் பண்ணணும். இந்த உலகமா தயார் பண்ணணும்னா என்ன இருக்குன்னா, அது வந்து எதை வச்சுட்டு தயார் பண்ண போறாருன்னா பிரகிருதி அப்படின்ற ஒரு அம்பாலை வச்சுட்டுதான் அவர் தயார் பண்ணணும். சிவசக்தி ஐக்கிய ரூபம் அப்படின்னு நம்ம சொல்றது இந்த சக்தியை வச்சுட்டு. அந்த சக்தி எப்படி வரணும், அது பிரம்மத்தை ஆசிரியத்ததான ஒரு சக்தி. சக்தின்றது எப்பொழுதுமே பிரகிருதியானது என்ன பண்ணோம், ஒருத்தர் ஆசிரியச்சுதான் இருக்கும். ஒருத்தர் இவர் எழுத்தாளர்ன்றதை பார்த்தா தெரியுமா அவருக்கு, இவர்கிட்ட எழுதுகிற சக்தி இருக்குன்னாக்கா அந்த எழுத்தாளர் நீங்க எப்படி பண்ணுவீங்க, அந்த எழுத்தாளர் அந்த அந்த உருவம் இல்லாம அந்த சக்தியை புரிந்து கொள்ள முடியாது. அப்படின்னா என்னன்னா அவரும் அந்த சக்தியும் சேர்ந்துதான் இருக்காரு. ஒரு பாடகின்னு பாடுற சக்தி அந்த அம்மாவுக்கு இருக்குன்னா எப்படி பார்த்தா தெரியும் அப்படின்னா, பாடுற சக்தி அந்த அம்மாவையும் பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியாது. அதே மாதிரி இந்த உலகத்தை பண்ணக்கூடிய சக்தி இருக்குன்னா அந்த சக்தி ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம். அந்த சக்தி இல்லாம நீங்க புரிஞ்சுக்க முடியாது இல்லையா. அவர் எப்படி இருக்காரு அப்படின்னாக்க, அவர் விளக்குனாக்க ஒளியா இருக்கிறது அம்பாள். அவர் சொல்லா இருந்தாருன்னா பொருளா இருக்கிறது அம்பாள். இப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சிவசக்தி ரூபிணி அப்படின்னு புரிஞ்சேன். இப்படி இந்த பிரகிருதியானது சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கு. இதுல பார்த்தானாக்க இப்ப பாருங்க, இந்த சிவசக்தி ஸ்வரூபத்தையும் கொஞ்சம் பிரிச்சு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. இந்த பிரகிருதியானது என்ன பண்றது, எல்லா காரியமும் பண்ணாலும் சுதந்திரமா பண்ணிருக்குன்னு சொல்ல முடியாது. சொன்னாக்கா சாங்கியனுடைய பிரதானம் ஆயிடும். ஆகையினால நம்ம என்ன பண்ணா, இந்த மேட்டர் எல்லாமே உலகத்தினால சிருஷ்டிக்கப்பட்ட மேட்டர் எல்லாமே ஜடம். ஆனா இங்க பண்ணனான புருஷன் இருக்காரு, சிவன் இருக்காரு, அவர் மாத்திரம்தான் சைத்தன்யமா இருக்கார். சைத்தன்ய பேதேன ஜட பேதேன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு ஒரு குணமும் கிடையாது. பிரகிருதிக்கு எல்லா குணம் முக்குணங்களோட கூடி இருக்கு. சத்துவம், ரஜஸ், தமக்கு. அதனாலதான் அது சேர்றதுன்ற ஒரு ஆக்டிவிட்டிக்கு வர்றதுனால ஒரு ப்ராப்பர்ட்டிஸோட தான் வந்து ஆகணும். ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, அந்த ஆக்டிவிட்டினால ரஜோகுணம் இருக்கிறதுனாலதான் அவர். ஆகையினால என்ன புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, நம்ம பார்க்கக்கூடிய கண்ணால பார்க்கக்கூடியது, உணரக்கூடிய ஜெகத்தெல்லாம் சகுனமா இருக்கு. இதெல்லாம் பிரகிருதியினுடைய காரியங்கள், புருஷனுடைய காரியம் இல்லை. ஆனா இந்த புருஷன் இல்லாம இது இயங்காது. ஏன்னா சக்தி புருஷன் இல்லாம இருக்காது. அந்த புருஷன் இல்லாம இப்ப நம்மளுடைய உடம்புக்கு நான் பாக்குறேன், நான் கேட்கறேன்னா என்ன அர்த்தம், நான் என்னுடைய கண்ணானது பாக்குறதுன்றேன். கண்ணானது மனசு இல்லாம பாக்குமானா மனசு பார்க்கறது. மனசானது அதை அறிவிக்கிறதுக்கு புத்தி வேணுமே. புத்தி இருந்தா மாத்திரம் போதுமா, நான் ஒருத்தர் இருக்கணுமே அப்படின்னா. இதெல்லாம் இல்லாமயே இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அது இல்லைன்னா எனக்கு தூக்கி வெளியில போட்டுறாங்க. அப்படின்னா என்னத்தான், இது 8 தாண்டி எனக்கு ஒருத்தர் இருக்காரு இல்லையா. அதே மாதிரி இந்த உலகம் உலக பெற்றாருனால அதை தாண்டி ஒரு சிவன் இருக்காரு இல்லையா, அவர் தான் பிரம்மா அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அவர் சைத்தன்யமா இருக்கார், இந்த பிரகிருதியானது ஜடமா இருக்கு. அவர் நிர்குணமா இருக்கார், இது சகுனமா இருக்கு. அவர் என்ன பண்றாரு, ஒரு விசாரமும் அவர் கிடையாது, அகர்த்தாவா இருக்காரு. ஆனா இந்த பிரகிருதியானது என்ன விகிருதியாக இருக்குது, எல்லா காரியமா இருக்கு. கண்ணால பார்க்க முடியுதுன்னா காரியமா தானே இருக்கு. அதனுடைய காரணமா இருந்தா கண்ணுக்கு தெரியாது. காரியத்தை வச்சுட்டுதான் நம்ம காரணத்தை அனுபவம் பண்றோம். ஒருத்தர் இருக்காருன்னா என்ன அர்த்தம், இவருக்கு அப்பா அம்மா இருக்கணும்னு நீங்க தீர்மானம் பண்றீங்க. யாரை வச்சு தீர்மானம், நீங்க பார்த்தது இல்லை அப்பா அம்மா, எப்ப இவர் இருக்காரோ அப்ப அப்பா அம்மா இருக்கணுமே என்ன அப்படின்னு காரியத்தை வச்சுட்டுதான் காரணத்தை அனுமானம் பண்றோம். அதே மாதிரி இப்போ ஜெகத்து இருக்குன்னாக்கா அந்த காரியத்தை வச்சு நம்ம அனுமானம் பண்ணிதான் இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும்.
அந்த காரணம் எப்படி இருக்குன்னாக்க அந்த எப்படி அந்த விளக்குக்கு ஒரு ஒளிக்கு பின்னாடி ஒரு விளக்கு இருக்கோ, ஒரு பொருளுக்கு பின்னாடி சொல்லு இருக்கோ, அதே மாதிரி இந்த இயங்கக்கூடிய அந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு பாடகி இருக்காளோ, ஒரு எழுத்தாளருக்கு பின்னாடி ஒரு எழுத்துக்கு பின்னாடி ஒரு எழுத்தாளர் இருக்காரோ, எழுதுற சக்திக்கு பின்னாடி, அப்படி இந்த உலகத்துக்கு பின்னாடி ஒரு பிரம்மம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த பிரம்மமானதுக்கு ஒரு டெக்னிக்கல் நேம் கொடுக்க போற பரா பிரகிருதி அவர். ஏன்னா பரா அப்படின்னாக்க எல்லாத்த விட உயர்ந்ததானது. அது நம்மளுடைய இன்டலெக்சுவலுக்கு உண்டான இந்த தேசம் காலம் வஸ்து இதை வச்சுட்டுதான் நம்ம உலகத்தை பெருசு அப்படின்னு. பெருசுன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னாக்க, பெரிய மலை அப்படின்னு நான் சொன்னேன்னாக்கா பாருங்க உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு பெரிய மலைன்னு. எங்காவது நினைச்சு ஒரு எலி வந்தது, பெரிய எலி வந்ததுன்னா புரிஞ்சு அந்த பெருசை எப்படி அந்த வஸ்துவோட ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கிறீங்க. தனியா பெருசுன்றது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? புரிந்து கொள்ளவே முடியாது இல்லையா? அதே மாதிரி எங்காவது ஒரு பெரியவர் வந்தாரு அப்படின்னு ஒண்ணு உங்க மனசுல என்ன ஆச்சுன்னாக்க ஒரு வயசானவர் வந்தாருன்னு அவருடைய டைமை வச்சுட்டு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? நான் பெருசா ஒரு இடம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி புரிஞ்சுட்டீங்க? நான் பெரிய குளத்துல பெரிய லேண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா பேச வச்சுட்டு நம்ம முடிச்சேன். ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறதெல்லாம் அந்த பெருசு சின்னதுன்றதெல்லாம் எப்படி பேசையும் டைமையும் வஸ்துவை வச்சுட்டு தான் புரிஞ்சுக்கிறோம். இப்போ இத மாதிரி புரிஞ்சுட்டீங்கன்னா அது அபரா பிரகிருதி, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். பரா பிரகிருதி இப்படி எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது நீங்க. ஏன்னா இது இந்த தேசம் காலம் வஸ்து இதெல்லாம் இதனால லிமிட் ஆகாதது எது பெருசோ அதுதான் பரா பிரகிருதி, அதுதான் பிரம்மம். இப்ப பரா பிரகிருதி ஆச்சு. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னாக்க கண்ணால பார்க்கக்கூடிய இந்த உலகம், அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது எதுவோ அது பிரகிருதி. அந்த பிரகிருதியானது அபரா பிரகிருதி. அந்த அபரா பிரகிருதியானது எப்படி பிரிஞ்சிருக்கு? அது 8ஆ பிரிஞ்சிருக்கு. எப்படி 8ஆ பிரிஞ்சிருக்கு? பூமிஹி ஆபஹா அனலஹா வாயுஹு கம் மனஹா புத்திஹி அகங்காரஹா இதி இயம் மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா அப்படின்னாரு. இப்ப எப்படி பண்ணிருக்காரு? பூமிஹி அப்படின்னாக்க பிருத்திவி, ஆபஹா அப்படின்னாக்க தண்ணி, அனலஹா அப்படின்னா அனல்னாக்க நெருப்பு. ஏன் அதுக்கு பேரு அனல்னு பேருன்னா அலம் புத்தியே கிடையாது. நீங்க எவ்வளவு போட்டாலும் அதை சாப்பிட்டுட்டே இருக்கும். நீங்க பிறகு போட 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 எரிஞ்சுட்டே இருக்கு. எதை கொடுத்தாலும் அவர் சாப்பிடுவாரு தவிர போதும் என்ற எண்ணம் அலம் புத்தியே இல்லாத, அதனால அனலஹா நெருப்பு. அப்புறம் வாயு கம். இப்போ வேதத்துல எப்படி சொல்லியிருக்காரோ அதை உல்டாவா இவர் பண்ணிருக்காரு. இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. வேதத்துல எப்படி ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபஹா அத்ய பிருத்திவி அப்படி வந்தது. இவர் பாருங்க பின்னாடி போயிருக்காரு. இந்த பூஜைகள்ல இந்த சிவ தத்துவங்கள்லாம் பாத்தீங்கன்னா சிருஷ்டி தத்துவம் சம்ஹார தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அழிஞ்சுட்டே போகும்போது எப்படி போகும்னாக்க இது எல்லாம் சேர்ந்து பூமியில அழியும். அந்த பூமியானது என்ன பண்ண தண்ணியில அழியும், தண்ணியானது அனல்ல அழியும், அனலானது வாயுல அழியும், வாயுவானது போய் ஆகாசத்துல. இப்படிதான் சிருஷ்டியானது எப்படி வந்தது? ஆகாஷாத் வாயு வாயோன்னு இப்படி வருது. இப்படியும் உபாசனை பண்ணலாம். அப்படி ஸ்ரீசக்கரத்துல எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நடுவில் இருக்கிற பிந்து உபாசனை பண்றதுக்கு 2 மார்க்கங்கள். இதுல இருந்து இந்த உலகம் வரைக்கும் நீங்க உங்களுடைய மைண்டை வச்சுட்டு உபாசனை பண்ணலாம். இல்லைன்னா வெளியில இருந்து அங்க போய் இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஆத்மால கொண்டு போய் நிறுத்தலாம். இப்படி பண்ண 2 விதமான கிரமங்கள் இருக்கு. இந்த வேதத்துல சொன்ன கிரமம் சிருஷ்டி கிரமத்துல சொன்னார். இப்ப சம்ஹார கிரமத்துல இவர் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இவர் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு நம்மளுடைய உபாசனைக்கு. ஏன்னா மனசுக்கு வரணும் இல்லையோ, அதுக்காக இப்படி இந்த ரூபத்துல பண்ணா இன்னைக்கு ஈஸி. இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு? பூமியில இருந்து இந்த பூமிக்கு காரணமா இருக்கிறது மூணு இந்த பூமி ஒரு பங்குன்னா 3 பங்கு தண்ணி இருக்குன்றது புரியுது. தண்ணின்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் H2O. H2Oன்னா என்ன? அக்னி தானே. அது அக்னி. அந்த அக்னிக்கு காரணமா இருக்கணும்னாக்கா என்ன அர்த்தம்? அது பலபலான்னு வரணும்னாக்கா வாயு இருக்கணும், ஸ்பர்ஷம் இருக்கணும். அந்த வாயு இருக்கணும்னா ஒரு ஆகாசம் இருக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிறது ஈஸி. நீங்க எப்படி போனாங்க இந்த உபாசனைக்கு. அதனால பூமி ராபோ நோ வாயு கம் மனோ புத்தி ரேவச்ச அகங்காரம் இதி எம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. இப்படி பின்னா அப்படின்னா பேதத்தை உடையதாக இருக்கிறது. இந்த 8 தான் எங்கிட்ட இருந்து பின்னா பகுதி. எங்கிட்ட இருந்து வேற அப்படின்னா இவர் பிரம்மமா இருக்கார். எங்கிட்ட இருந்து பிரிஞ்சுது. எப்படி பிரிஞ்சுதுன்னா அஷ்டதா 8ஆக பிரிஞ்சுது இந்த உலகமாறு. பூமிஹி ஆபஹா அனலஹா வாயு கம் மனஹா புத்திஹி அகங்காரஹா அப்படின்ற இந்த 8 தன்மாத்தையா இருந்தது. இது காரண ரூபத்துல இருக்கும் பொழுது நான் 8ஆ பிரிச்சேன். இது காரிய ரூபமா மாறப்போகுது. இதுதான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் அபரா பிரகிருதி.
இதை விட வேறானது ஒண்ணு இருக்கு, அதுதான் பிரம்மம், அதுதான் பரா பிரகிருதி அப்படின்னு சொல்றது அடுத்த ஸ்லோகம். அதையும் சொல்லிடலாம் நீங்க நினைச்சேன். அதாவது சொல்றதுக்கு பரா பிரகிருதிய அடுத்த கேட்க